வந்துடி சீக்கிரம் வா சீக்கிரம் வா. சாமி எங்களை மன்னிச்சிருக்க சாமி. சாமி கும்பிட மாட்டேன் சாமி. நாங்க தப்பு பண்ணிட்டேன் சாமி. சாமி எங்களை மன்னிச்சு விட்டுருக்க சாமி. ஏண்டா டேய், இனிமே சாமி கும்பிட மாட்டேன் சாமி. நான் சாமினா நீ எப்பறா வேற சாமியை கும்பிடுவ? எப்படி கும்பிடுவ? ஏன் கடவுளை சாமி வந்து அந்த இடத்துல கோயில் கட்டி கும்பிட்டு சாமி. என்ன சாமியா நினைச்சா உனக்கு எப்பறா கனவுல வேற சாமி வரும்? எப்படி வரும்? தெரியாம வந்துச்சு சாமி. என்ன விட்டுருங்க சாமி. ஆமா சாமி. இல்ல சாமி. ஆமா சாமி. என்னடா ஆமா இல்லன்னு என்ன சாமியா நினைக்காத நீ இனி என் ஊர்ல வாழக்கூடாது. என்ன விட்டுருங்க சாமி. என்ன விட்டுருங்க சாமி. என்ன விட்டுருங்க. இப்ப வேல் நடுவ, செலவப்ப, நாளைக்கு கோயில் கட்டுவ, அப்புறம் திருவிழா நடத்தி ஆட்டம் போடுவ. அத நான் வேடிக்கை பார்க்கணுமா? என்ன சாமியா நினைக்காதவனுக்கெல்லாம் சாவுதான். ஐயா கும்பிடுறேன். காசி ஐயா நெல்லு புது துணி பணம் கொடுத்து அமைச்சிருக்காரு. உன் பொண்ணை சாணியில் அனுப்பு. சரிங்க. ஏய் உன் பிள்ளைய சீக்கிரம் புது துணி கட்டிட்டு வர சொல்றீ. ஓடி சீக்கிரம் வர சொல்றீ. இந்த புது துணியை போட்டுக்கிட்டு சாணி எல்லாம் கிளம்பு. டேய் நெல்லு முட்டையை இறக்கி போடுறா. நான் போக மாட்டேன். தெருவில் இருக்கவங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. பயமா இருக்கு. நான் போக மாட்டேன். சீக்கிரம் வர சொல்றா. ஏ ராக்காயி சீக்கிரம் அழைச்சிட்டு வாடி. செத்த பொறுங்க ஏசமா இப்ப வந்துருவா. ஐயா மறுக்கலாம் கோவக்காரங்கடி. சீக்கிரம் கிளம்புடி. நான் போக மாட்டேன். நீ என்ன வற்புறுத்தினா கருத்தை வந்து செத்துடுவேன். ஊர்கட்ட சிரிக்கி நீ போனா ஐயா மருந்து சும்மா விட்டுறாங்களாடி. உள்ள பூந்து தலைமுடியை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு போவாங்க. அந்த கொடுமையை வேற என் கண்ணால பாக்கணும் மாடி. ஓடி வந்ததுனால நம்ம பழப்பு இப்படி ஆயிப்போச்சு. அதை மாத்த முடியுமா? நீ போலன்னா என்னையும் உங்க அப்பனையும் அந்த ஆண்டை கொண்டுடுவாடி. அப்புறம் உனக்கு யாருடி இருக்கா? நீ அனாதை ஆயிடுவேடி. டேய் காசி நாய் மவளைஞ்சு அந்த நாடா மாடுறாள்ல, போய் அந்த கழுதையை எடுத்துட்டு வாடா. ஏ ராக்காயி சீக்கிரம் அழைச்சிட்டு வாடி. நான் போறேன். செத்த பொறுங்க ஏசமா இப்ப வந்துருவா. கழுதை சீக்கிரம் அந்த வண்டியிலே ஏறிடி.
இரு ஐயாவை பார்த்துட்டு வரேன். ஐயா அழைச்சிட்டு வரலாமா? சரிங்க. கொடுத்த கொடுக்கா, நான் போய் தண்ணி ஊத்திட்டு வரேன். வேணாண்டி, ஏன் தான் வயசுக்கு வந்தியோ, இப்போ சீரழிய போற. நல்ல நேரம் வந்துட்டு வா. என்னடி பாக்குற? வாடி. ஏய் ஒன்ன தாண்டி வாடினா. டேய் புடிடா. டேய் வாங்கடா. டேய் வாங்கடா சீக்கிரம். புடிடா. மூணு பேர் அவுட்டு. கதிர் அன்னைக்கு 3 புள்ளி. ஏர் விடுறாங்க, ஏர் விடு, ஏர் விடு, நல்ல ஏர் விடுறாங்க. காப்பாத்துங்க. டேய் அவ பெரிய தம்பி ஐயாவோட அடிமை. அவளை மரியாதையா திருப்பி அனுப்பிடு. இல்ல பெரிய தம்பி ஐயா அவங்க எல்லாம் சும்மா விட மாட்டாரு. ஒட்டு மொத்தமா அடிச்சிருவாரு. டேய் எச்சக்கல்ல நாய, எந்த காலத்துல வந்து அடிமை உடமைங்கிற? சுதந்திர நாட்டுல யாரு எவனுக்கும் அடிமை இல்லடா. இன்னொரு நிமிஷம் இங்க நின்னீங்க, உங்க உடம்புல உசுர் இருக்காது. பெரிய தம்பி ஐயாவோட ஆட்களை பார்த்தாடா உடம்புல உசுர் இருக்காதுங்கிற? யமன விருந்துக்கு கூப்பிடுங்கடா. உங்களுக்கெல்லாம் அழிவு காலம் நெருங்கிட்டு. யாருடா யம? நாங்க தாண்டா உங்க அக்கிரமக்கார பெரிய தம்பிக்கு யம. உங்களை உசுரோட விட மாட்டோம். ஓடி போவிடா. என்னது ஓடி போகணுமா? டேய் அவளை இழுத்துட்டு வாடா.
அவன் ஒண்ணு பண்ணிடாத. டேய், தீட்டு பார்த்தா தீட்டு, ஆனா படுத்த தீட்டு இல்லையாடா. இனி எங்க பொண்ணுங்க மேல பெரிய தம்பி ஆசைப்பட்டான், அவ உடம்புல உயிர் இருக்காத போய் சொல்றான். போடா போடானா. என்ன எதிர்க்க அளவுக்கு துணிச்சல் வந்துட்டா, முதல் அளவுக்கு துணிவு வந்துட்டு எனக்கே எவன் சவால் விடுறாங்களா? அந்த ஊர்ல நம்ம குடியான பயல்களா இருக்கிறதுனாலதான் இவனுங்களுக்கு கொழுப்பு வச்சு போச்சு. விடமாட்டேன், என் சந்தோஷத்தை கெடுத்தவன்களை வாழ விட மாட்டேன். இந்த வருஷம் வெள்ளாமையில அவங்களை அடக்கல அடிச்சிடறேன். மூர்த்தி, என்னைக்கா இருந்தாலும் அவன் என் படுக்கைக்கு வரணும். இல்ல அவன் செத்து போகணும். வருண பகவானே, மழை இல்லாம நாங்க தனியா தவிக்கிறோம். சீக்கிரம் மழையை கொடுப்பா. கிளம்பு, சீக்கிரம். முடியுங்களா? வேகமா இருங்கோடா. நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள கொடுப்பாவிய கொடுத்தோமோ இல்லையோ, வேகமா போங்க. பரவலா ஊத்து. அது பக்கம் சாமி ஜாக்கிரதை. வீங்க அப்படி வா. தள்ளி வாங்க பசங்க, தள்ளி வாங்க. அண்டவா, இந்த வருஷமா நல்லபடியா மழை வரட்டும். ஆடுங்க, நல்லா ஆடுங்கடா. ஓட்டுறது நானே குடிக்கிறேன். நீனா நல்லா குடிச்சுக்கோங்கடா. தண்ணிய காலி பண்ணிட்டு தான் கோவலையை தருவீங்களாடா? வேலை தேடி நாகப்பட்டினம் போனீங்களா? என்னாச்சு? எங்க தலைவர தெரு தெருவா ரோடா அலைஞ்சாச்சு. அங்க இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லையாமே. அப்படியா? பசி தாங்க முடியாம அழுத்து போய் உயிரை கையில பிடிச்சிட்டு வந்திருக்கோம். தலைவரே, என் உசுறு உங்க கையில தான் இருக்கு. சுருக்கா ஒரு டீ ஒன்று போட்டுத்தாங்க.
வாணி நில், போகாதே போகாதே பெண்ணே நில். நான் அரக்கனோ காமுகனோ அல்ல. உன்னை கவர்ந்து சென்று கலங்கப்படுத்தி விட மாட்டேன். உன் மீது காதல் கொண்டு ஆவலாக உன்னை கரம் பிடிக்க வந்துள்ளேன். நில், நிற்க மாட்டாயா? விட்டுவிடுங்கள் சுவாமி, நான் செல்ல வேண்டும். நான் தாமதமாக சென்றால் என் தந்தை என்னை தேடி வந்து விடுவார். வள்ளி, உனக்கு என்னை பிடிக்கவில்லையா? பிடித்திருக்கிறது சுவாமி. தாங்களோ கடவுள், மேல் சாதி, நானோ கீழ் சாதி. எங்கள் வேடர்குல ஆண்மகனைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். பெண்ணே, இது என்ன விசித்திரம், இது என்ன கட்டுப்பாடு? எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது. பெண்ணே, உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி என்று எதுவும் இல்லை. எல்லோரும் சமம், யாரும் உயர்வு தாழ்வில்லை. மூட சிந்தனையை உன் மனதை விட்டு அகற்று. என்னை உன் தந்தையிடம் அழைத்து போ. நிறுத்தியா நிறுத்தியான்றல பொம்மலாட்டத்தை நீ நடத்தக்கூடாது. நிறுத்தியா? யோ நிப்பாட்டு, நீ சொல்லாதியா, நாடகத்தை நடத்துங்க. எடுத்து சொல்றதுக்கு நீங்க யாரியா? டேய் போய்டு, போலாம். டேய் போய்டுங்கடா. யோ, நீ வள்ளி திருமண நாடகம் நடத்த வந்தியா இல்ல சாதி ஒழிப்பு பிரச்சாரம் பண்ண வந்தியா? யாரும் உயர்வு தாழ்வு இல்ல, எல்லாரும் ஒரே சாதிங்கிற இவன்கிட்ட காசு வாங்கிட்டு பேசுறியா? ஐயா, இது நாடக வசனம். உண்மையை சொல்றதுக்கு நாங்க எதுக்கியா காசு தரணும்? என்னடா பெருசா உண்மையை கேட்டுட்டீங்க? கீழ் சாதி பசங்களா? யோ கீழே மேல ஒஸ்தி நீ இன்னொரு தடவை கூப்பாடு போட்ட மரியாதை கேட்டுரும். என்னடா பண்ணுவ? பெரிய மனுஷனை பாக்குறேன் இல்ல? ஏய், யாரு? வள்ளி நில், போகாதே. இவன் என்ன லூசா? போகாதே பெண்ணே, நில். நிற்க மாட்டாயா? உன் மீது காதல் கொண்டு உன்னை கரம் பிடிக்க ஆவலாக காத்திருக்கிறேன். நில் பெண்ணே. நான் அரக்கனோ காமகனோ அல்ல. உன்னை கவர்ந்து சென்று கற்பழித்து விட மாட்டேன். உன்னைத்தான் பெண்ணே, நில். உன்ன என்ன பண்றேன்னு பாரு. அம்மா குறும்ப. ஏய், யாரடி நீ? எதுக்கு என்ன அடிச்ச? உன் காதலி விளக்குமாறு பிஞ்சிரும். இதுதாண்டி நான் பிறந்த ஊரு. என்னம்மா? நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது இங்க வந்தது. உன் காதல். இவனுக்கு முடி வெட்டி ஒரு வாரம் தான் ஆகுது. உங்களுக்கு முடி வெட்டி ஒரு மாசம் ஆகுது. இன்னைக்கு முடி வெட்டுற கிழமை வருவான். வந்த உடனே அப்பா முன்னாடி போவேன். குதிரை வேகத்துல வந்து வரிசையா நீங்களா நிக்கணும். வீட்டுல சண்டை போடுற மாதிரி அங்க வந்து சண்டை கண்ட போட்டீங்க, அதே இடத்துல தூக்கி போட்டு மெச்சிருவேன். முடி வெட்டுற கிழமை வரான பாருங்க. கணக்குல வச்சுக்கோங்க. டேய் வர்ற நீங்க கடை சொல்லி பண்ணா என்னடா பண்றது? வியாபாரம் பண்றதா இல்ல கடையெழுத்து மூடுறதா? இவனுக்கு கடன் கொடுத்து சரக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. அமரி, அப்பா முன்னாடி போறேன், பின்னாடியே வாங்க. இந்த மணி கடையை திறந்து போட்டு அடிக்கடி வெளியே எங்க போறான்? கடை இருக்கு, ஆளை காணோமே. பெருசே, முன்ன மாதிரி இல்ல. நீ உன் இஷ்டத்துக்கு போற, உன் இஷ்டத்துக்கு வர. நாங்க வேலை வெட்டி இல்லாத உனக்காக காத்து இருக்கணுமா? பையனுக்கு முடிய வெட்டு. சரி, உட்கார சொல்லு. அவன் உட்காந்து 1 மணி நேரம் ஆகுதியா? நான் இவனை சொல்லல, உன்னை சொன்னேன். என்ன சொல்லுவேன்? 6 மாசம் முடி முடிக்காத அளவுக்கு வெட்டி விடு. அப்ப மொட்டை அடிச்சிருவா? யோ, மொட்டை அடிக்கிறது கழுத்து வெட்டிடுவியா? நீ கிராப்ப வெட்டியா? கடன் சொன்னாலும் வாய் சாப்பிடாத பொண்ணு குறைச்சதில்லை. காதை நல்லா இறுக்கி முடிக்க. பையன் தலைய அழகு படுத்திட்டான். பெருசே, நிறுத்த. முடிய வெட்டியா? பழைய கத்திரிக்கோலை வச்சு முடிய வேரோட புடுங்குறியா? குழந்தை வலி தாங்க முடியாம ஓட அழுவுறாயா? கத்திரிய மாத்தியா? வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் கத்திரியை மாத்துங்கிறானே, வில்லங்க முடிச்சாலு. அவன் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். சீக்கிரம் ஆகட்டும், வேலை வெட்டிக்கு போகணும். உனக்கு பார்வை கம்மியா இருந்தா கூட தொழில் நல்லா சுத்தமா செய்யறியா?
எங்க பரம்பரை எப்பேற்பட்ட பரம்பரை. எங்க முப்பாட்டன் மைசூர் மகாராஜா தூங்கிட்டு இருக்கப்ப கத்தி எடுத்து மகாராஜாவை குத்துனாரா? அவர் தூக்கம் கெடாத மாதிரி அலுங்காம சவரம் பண்ணி விட்டாரு. விடிஞ்சு எந்திரிச்சதும் கன்னத்தை தடவி பார்த்த மகாராஜா எனக்கு சவரம் பண்ணி விட்டது யாருன்னு கேட்டாரு. எங்க முப்பாட்டனை பத்தி கேள்விப்பட்ட உடனே அவுத்துடுறா குதிரையானாரு. உங்க தாத்தா மேல ஏத்தி கொல்லவா? அரண்மனையில இருந்து குதிரை எவ்வளவு தூரம் ஓடி போய் நிக்குதோ அவ்வளவு பூமியும் எங்க தாத்தா பேருக்கு எழுதி வைக்கணும்னு சொல்லி எழுதி வச்சுட்டாரு. இவன் பொய்ய மூட்டை மூட்டையும் அவுத்து போட்டுறானே. பெருசு, அந்த சீப்பை கொடு. சீப்பாயா இது? சீப்பா இது? இந்த சீப்புக்கு பல்லுக்குதாயா? இந்த சீப்பை பத்தி கேட்டா ஒரு பெரிய மகாராஜா கதையை சொல்லி எங்களை உயிரோட கொல்லுவேன். இந்த சீப்பை மாத்து. தலை எடுத்து முதல்ல கத்திரிய மாத்துனா சீப்பு மாத்துங்கிறானே. இவனோட பெரிய இளவா போச்சு. சீக்கிரம் ஆகட்டும், என் பொண்டாட்டி வரதுக்குள்ள நிறைய வேலைங்க செய்யணும். குழப்பமா இருக்க. பெருசு, இந்த கண்ணாடி உன் மூஞ்சிக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. என்ன கணேஷ், உன் பையனுக்கு வெட்ட வெட்ட முடி வளர்ந்துகிட்டே இருக்க. இப்படி தண்ணி அள்ளி அள்ளி ஊத்துனா முடி வளராம முருகு மரமா வளரும். வெட்டி மாலப்பா. இன்னும் ஒருத்தர் இருக்கானா? பெருசு, கண்ணாடியில முடி ஒட்டி இருக்கே, தொடச்சிட்டு போட்டு வெட்டு. ஓ, அதுதான் கண்ணு கொஞ்சம் மங்களா தெரியுதோ. தொடச்சிட்டு போட்டா மட்டும் தெரிஞ்சிட்டு போகுது. ஏதோ கணேஷா, முதல்ல உன் பையனுக்கு வெட்ட வெட்ட முடிதான் வளர்ந்தது, இப்ப தலையே வளர்ந்துருக்கு. கணேஷ் எங்க போயிட்டான்? காசு கொடுக்கற நேரத்துல தலைமறை ஆயிட்டான் பாரு. சொன்னாங்கல்ல, தள்ளி விடாதடா. ஐயா, இரு இரு, நான் அப்பா கிட்ட சொல்லி அடி வாங்க வைக்கிறேன். டேய், ஆடாம அசையாம உட்கார்றா. அப்பா அப்பா, சாமி என்னோட முட்டாய் புடிங்கிட்டு என்ன தள்ளி விட்டான்ப்பா. அந்த வாங்கி கொடுப்பா. டேய், ஆடாதடா. கொப்ப மாதிரி ஆடிட்டு இருந்தா எப்பறா வெட்டுறது? வாங்கிட்டாப்பா, வாங்கிட்டாப்பான்றல. நான் அம்மா கிட்ட சொல்றேன்ப்பா, வாங்கிட்டாப்பா. பா வாப்பா. அப்பா என்னப்பா வாய் உம்முன்னு வச்சிருக்க? பா வாப்பா. என்னாச்சுப்பா? டேய், போடா. தூக்கி போட்டு மரிச்சு போடா. அப்பா கிட்ட ஆயிடுச்சா? வாங்க முடிக்கலாம். என்கிட்ட உன் வேலையை காட்டிட்டியா? இப்ப ஏன் வேலையை பாரு. ஆயிரம் கண் போதாது வண்ணக்கிளியே உன் குத்தால அழகை காண. ஆயிரம் கண் போதாது விளக்குமாறு பிஞ்சிரும். இதே பழக்க போச்சு. ஐயா, உங்களுக்கு தினமும் வேலை கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்க, கல்யாணம் நல்லபடியா நடக்கும். மனசுக்கு பிடிச்ச மகாலட்சுமி உங்களை தேடி வந்திருக்கா. மாதையா சொன்னியா? உங்க கிரகமெல்லாம் நீங்கி போராட்டம் நீங்குது தாயி. உங்க வீட்டுக்கு நல்லதே நடக்கும். பில்லி சூனியம் பாவம் போகும். இந்த மாதையா வந்த நேரம், அந்த மணிகண்டை வந்த நேரம், கஷ்டமெல்லாம் தீரும். ஒரு கும்பிடு போடு மாதையா. இந்தாங்க. ஏய், ஒரு முத்தம் குடுறி. குடுக்க மாட்ட? குடுறி. இந்த சரி, இப்போ இங்க ஒரு முத்தம் குடு. எங்கடி போற? லூசு. அம்மாவை மண்டி போட்டு வணங்க. ஏய், ஏன் வடிவு, இந்த கோயில் அப்படி என்ன விசேஷம்? தாமரை, எங்க ஊர் விநாயகர் கிட்ட வேண்டிக்கிட்டா நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். அந்த பூவை கொடு. மகளே, உன் விருப்பப்படியே காதலனை கைப்பிடித்து தீர்க்காயுசா 100 வருஷம் வாழ்வாயாக. ஆசாமிலாம் சாமியா வேஷம் போடுறதாலதான் இந்த நாடே குட்டிச்சோர போகுது. வாழ்த்துறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும். இப்படி மரத்துக்கு மரம் தாவர குரங்கெல்லாம் வாழ்த்தக்கூடாது. யாராவது மரத்துல? இவனுங்களா?
யாரா அது கேக்குறது? எந்த பையடா மரியாதை எல்லாம் பேசுறது? இறங்கி வாடா. மூஞ்சி நல்லா பாத்துக்க. நான் தான் கதிர். எனக்கு இன்னும் வேலை முடியல. வேலை முடிஞ்சதே இறங்கி வரேன். அங்கேயே நில்லு. கண்ட கண்ட சிரிக்கைகளை வந்து சாமி கும்பிடாளுங்க. இதெல்லாம் தொடக்கூடாதுங்கிற அறிவே இல்லை. யார் யார் என்னென்ன செய்யறது, எந்தெந்த இடத்துல கை வைக்கிறதுன்னு கொஞ்சம் கூட முறை இல்லாம போச்சு இந்த பயல்களுக்கு. இதெல்லாம் அதிகப்படி நிறுத்திக்கோங்க. அடிப்படி யோ, மரியாதையை பேசு. மானம் கிட்டோம். என்னையா பெரிய முறைய கண்ட? நாங்க சாமியை கும்பிட்டா சாமி என்ன கோச்சிக்குமா? இல்ல நாங்க சாமியை தொட்டா சாமி ஓடி போயிருமா? நாங்க சாமியை கும்பிடுறதுனால உங்களுக்கு என்ன நஷ்டம்? இஷ்டப்படுற யார் வேணாலும் வந்து சாமியை கும்பிடலாம். இனி இப்படி பேசிக்கிட்டு தெரிஞ்சுங்க, கை கால் இருக்காது. ஜாக்கிரதை. கை கால் இருக்காதா? பாத்ரூம்டா. கை கால் தான் நல்லா பாத்துக்க. வேலையா சபாஷ் மச்சான். நம்ம கையு பட்டதும் பாரு. இந்தாங்க. உன் ஜாதகம் இதுதானே? சாமி என்ன முதல்ல எவ்வளவுன்னு பேசிக்குவோம். ஜாதகத்துக்கு எவ்வளவுன்னு கேக்குறியா? ஆமா. துல்லியமா பார்க்க போனா 20 ரூபா. 20 ரூபாயா? இது ஊர் உலகத்துல நடப்பு. நான் வாங்குறது 15 தானே? 15? அது பல பேர் வைக்கிற ரேட்டியா? நான் வாங்குறது 10 ரூபா தானே? 10 ரூபாயா? மத்தவங்களுக்கு 10 ரூபா, உனக்கு 5. 5 ரூபாயெல்லாம் அதிகம் சாமி. அதெல்லாம் அயோக்கிய பையில கேக்குறது. நான் வாங்குறது 4 ரூபா தானே? 4 ரூபாயா? யோ, 4 பேர் 4 விதமா பேசுவாயா? நான் வாங்குறது 3 ரூபா தான். ஆம்பளைக்கு 2 ரூபா, பொம்பளைக்கு 1 ரூபா. சரி பாருங்க. பேசுறாரு பேச்சு. ரேட்டை குறைக்கிறியா? உனக்கு பரிகாரம் தாண்டி. உன் பேர் முருகேசன் தானே? ஆமா. 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தானே பிறந்த? ஆமா. இன்னும் 2 நாள். ஆ. எப்படி? 2 இரவு ஒரே ஒரு பகல் தான். உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கு. அதுக்குள்ள என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி இந்த வீட்டுல கருமாதி நடக்கிறது உறுதியாயிருக்கு. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றது? உயிர் வேணும்னா பரிகாரம் பண்ணியாகணும். அப்படியா? ஆமா. என்ன பரிகாரம்? என்ன பரிகாரமா? ஆ. பலதானிய பரிகாரம்னு பேரு. இது சரியா வராது, நீ ஒத்துக்க சாமி, மாட்டேன். என் சொத்தை வித்தா பரிகாரம் பண்றேன். தயவு செய்து ஏதாவது பண்ணி விடுங்க. அப்ப இரு, கொஞ்சம் பொறு. இந்த மாசத்துக்கு என்னென்ன கேட்டா? அது சாமி, யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? அம்பாள்கிட்ட கேட்டு சொல்றேன். ஏன் ஜௌரியத்துக்கெல்லாம் பரிகாரம் பண்ண முடியாது. 2 பட்டு புடவை, 2 பட்டு வேஷ்டி, சரி. 1 மண்டை வெல்லம், 2 குண்டு அவளை, 2 படி தோரம் பருப்பு, 2 படி பச்சரிசி, கொஞ்சம் கிசுமிசு பழம், பசுமாட்டு நெய் ஒரிஜினலா இருக்கணும், கலப்படம் இருக்கப்படாது, 1 தாரு ரசாலி பழம், அதுல லேசா பழத்தை பச்சை நாடா பழம் 3 வேணும். அது யாருக்கு? அது சின்ன அம்பாள் வம்பு பண்ணும், அதுக்கு கொடுக்கணும். இதெல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஒரு வழி பண்ணலாம். பயங்காட்டுறானே. 1 வெள்ளி அண்டா, 2 பித்தளை குண்டா, இதெல்லாம் வண்டியில ஏத்தி விட்டா போதும். ஆனா இப்ப அவசர தேவை. 1 படி பச்சரிசி, 2 படி தோரம் பருப்பு, 1 சுங்குடி சேலை, 1 ரோசா மாலை. சாமி, பரிகாரம் எனக்கு தானே? என்ன பரிகாரம் எனக்கா? பரிகாரம் அம்பாளுக்குயா? அம்பாளுக்கு பரிகாரம் பண்ணா நீ இந்த அம்பாளோட சல்லாபம் பண்ணலாம். இல்லைன்னா இந்த வீட்டுல மரணம் சம்பவிக்கப்படா. சாமி, சீக்கிரம் பரிகாரம் பண்ணுங்க சாமி. உயிர் மேல ஆசை இருக்குல்ல, பண்ணாம எப்படி இருப்ப? மறுபடியும் நான் திரும்பி பரிகாரம் முடிச்சு வரும்போது கிழக்கு மேற்கு தெற்கு எல்லா வாசலையும் அடைச்சிரு. அப்படியே செஞ்சிருங்க சாமி. ஏன்னா எந்த வாசல் வழியா யமன் வந்து தாக்குவான்னு சொல்ல முடியாது. இன்னொன்னு, நீ சாப்பிடும் போது கொஞ்சம் நிதானமாவே சாப்பிடு. ஏன் சாமி? ஒவ்வொரு பருக்கையிலையும் யமன் பூந்து தொண்டையை நெரிக்க வாய்ப்பு இருக்கு. சாமி, நான் பரிகாரம் முடிக்கிற வரைக்கும் சாப்பிடுறதே இல்ல. ஏன்னா பிரச்சனை அப்படி இருக்கு. பரிகார ஜாமான்லாம் மூட்டையா கட்டி வச்சாச்சா? ஒண்ணு விடாம கட்டி எடுத்துக்கிட்டு வா. யமனுக்கு பயப்படு, யமனுக்கு பயப்படு. குருவி, இந்தாங்க சாமி. இந்தாங்க சாமி. கொண்டா கொண்டா. எல்லாம் வச்சாச்சா? சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஆமா இருக்கு சாமி. பின்னாடி இருக்க 3 கதவையும் உடைச்சிட்டு சுத்தமா செங்கலை வச்சு அடைச்சிரு. அப்படியே செஞ்சிருங்க சாமி. நான் இந்த பக்கம் போலாமா? இந்த பக்கம் போகலாம். எத்தனை நாள் போகலாம்? 2 இரவு 1 பகல். அதுக்குள்ளே நான் பரிகாரத்தை முடிச்சுட்டு வந்துருவேன். அதே மீறி நீ போனீன்னா எனக்கு முன்னாடி பாதச்சனி ஒன்ன பிடிச்சிருவான். அப்புறம் உன் குடும்பம், அப்புறம் நான் பொறுப்பு கிடையாது. வரட்டுமா? வாங்க சாமி. நீங்க வர வரைக்கும் நான் இந்த வாசலே மிதிக்க மாட்டேன் சாமி. அதுகளை வாழ வைக்கணும்னா நீ நான் சொன்னதை கேளு. சரிங்க சாமி. எனக்கு ஏகப்பட்ட பரிகாரம் கிடக்கு. பல மாதங்களாக வறட்சியின் கடைசி தத்தளித்துக் கொண்டிருந்த நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் சுற்றுப்புற கிராம விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நாளை மேட்டூர் தலைவரே, நல்ல காலம் பிறந்திருக்கு தலைவரே. ராசா, நீங்க நல்லா இருக்கணும்.
அச்சு வெள்ளம் அத்தனையும் அத்து வெள்ளம் பள்ளம் இல்ல கள்ளம் இல்ல அள்ளி கொள்ள பாடி செல்லும் தள தளன்னு பரபரக்கும் கண்ணி பொண்ணுடா இது பள பழக்கும் நரைக்கும் தண்ணி தங்கண்டா ஊரு தாண்டி எல்ல தாண்டி வந்திருக்கும் தண்ணி தாய் ஒன்ன என்ன தூக்கி போட்டு ஊஞ்சல் ஆடும் ஒண்ணு தாய் சூட ஏத்தி பூவ தூவி பூச போடுடா ஓன் தலைய காட்டி தண்ணி சாமி ஆதி வாங்குடா இந்த ஹீரோ இருக்கும் அந்த காலம் வரைக்கும் எங்க மண்ணு மணக்கும் எங்க அப்பா அத்தா அண்ணன் தம்பி புள்ள குட்டி வாழ்க்கை சேரக்கும் அத்துக்கிட்டு பொத்துக்கிட்டு வந்தா தண்ணி இந்த தண்ணி ஆடு மாடு மக்கா மாறு ஆடுகிறோம் எண்ணி எண்ணே மணியா அணி அணியா நெல்லு சாயுது அந்த நுனி நுனியா தரம் பிரிக்க காத்து பாயுது ஆனா போதட்டு பட்டு மாத்தி போட்டோம் எங்க தரிச இந்திரசந்தனை இறங்கி போறான் குபேர பயலும் கூட போறான் தானியத்தில் தங்கம் விளையுண்டோய் வருஷக்காடு செழிக்க போது வருஷம் பூரா விளைய போது பதரகாளி பாதுகாப்பாடு மேடு மலை காடு கரை தாண்டி வந்த தண்ணி நொற தீர்க்க வந்த ஏழமக்க நெஞ்ச குறை கொஞ்சம் பத்தி போகும் நேரம் வந்ததே இங்க முறையா நிலமொழியா அழகு கொஞ்சுதே கட்ட பூமி பச்சையாகும் நட்ட பயிர் புச்சம் போகும் பட்டக்காடன் நாவியாகும் காசு பணம் வந்து சேரும் குடிசை எல்லாம் குச்சி வீடு ஆக போகுதே அட ஆசைப்பட்ட எல்லாம் வந்து சேர போகுதே நீ எல்லாம் புதுசா வந்து சேரும் பெருசா அட ஏதோ நினைச்சா இந்த ஆத்து தண்ணி அம்மா மனசா பாவி பயலுக்கு 1000 கண்ணு 1000 காது வீட்டு வாசல்ல போய் இறங்கினா நமக்கு சம்மதியா வளர்ந்துட்டானா நம்மளை நடுவீதிக்கு கொண்டு வந்துடுவான் சனிய வளம் போனா என்ன இடம் போனா என்னன்னு ஒதுங்கி இருந்தாலும் வலிய கூப்பிடுறான் என்ன வம்ப உண்டாக்க போறானோ மாரியம்மா நீதாம்மா காப்பாத்தணும் வாங்க பண்ண கும்பரம் பெரிய தம்பி உள்ள வாங்க கும்பரம் பெரிய தம்பி உட்காருங்க இந்த சனின்னு வந்திருக்கானா ரொம்ப விலை கொடுத்து வாங்குறவனாச்சே பண்ண நாங்க எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் மெல்லமா வரீங்க நீங்க இந்த சங்க உறுப்பினர் இல்லை அதனால உங்களை நான் மன்னிக்கிறேன் நெல் உற்பத்தியாளர் சங்கத்துக்கு நான் தலைவரானதும் நம்ம பக்கத்துல இருக்க மிராசுங்க எல்லாம் சேர்ந்துட்டாங்க நீங்க மட்டும்தான் இன்னும் சேரல நானும் சேர்ந்துறேன் பெரிய ரொம்ப சந்தோஷம் பெரிய தம்பி தூண்டில்ல பண்ண விழுந்துட்டான் நீ நம்ம காலில் விழுந்துதான் ஆகணும் பண்ண விவசாய தொழிலாளர் சங்கத்துல சேர்ந்துட்டோன்ற திமிரில் உங்க ஒரு கூலிக்கார பசங்க என்னையே எதிர்க்கிற அளவுக்கு துணிஞ்சிட்டானுங்க தான் பக்கத்து ஊரானுங்களே தலைவரால அடக்க முடியலன்னு மத்த மராசுங்க குறை சொல்றது எனக்கு அவமானமா இருக்கு அவன்களை அடக்கி ஒடுக்கணும் சரி பெரிய தம்பி அந்த பயல்களை இடுப்புல வேட்டி கட்ட விடாதீங்க செருப்பு போட விடாதீங்க தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன் நீங்க மட்டும் கேட்கல அதோட விளைவுதா இப்ப அவனுங்க சமத்துவம் பேசிக்கிட்டு வேட்டி வாங்கணும் சட்டை தைக்கணும் செருப்பு போடணும்னு கூலியை உயர்த்தி கேட்கறானுங்க நீங்களும் மறுபேச்சு பேசாம கொடுத்துக்கிட்டே வரீங்க சுத்தி வளைச்சு நம்ம தலையிலே கை வச்சுட்டானே பெரிய தம்பி உங்களுக்கு தெரியாது இல்ல அவனுங்களுக்கும் 4 விஷயம் தெரிய வந்துட்டு யாரும் உயர்வு தாழ்வு இல்ல எல்லாரும் என் நாட்டு மன்னர்கள்னு அரசாங்க சட்டம் சொல்லுது நான் சட்டத்தை மீறி என்ன பண்ண முடியும் சொல்லுங்க என்னையா பொல்லாத சட்டம் சட்டத்தை தூக்கி குப்பையில போடுங்க நமக்கு எது நல்லதுன்றத பாருங்க இப்ப எங்க ஊர்ல நான் வச்சதுதான் சட்டம் ஏன் கொடிதான் பறக்குது அரசாங்கம் என்ன பண்ணிட்டு எதுவும் மாறக்கூடாது பயப்படக்கூடாது அவனுங்களை அடிச்சு ஒடுக்கணும் அவனுங்க என்னைக்குமே அடிமையாதான் வாழணும் தலை நிமிரவே கூடாது
சட்டம் நீதி நேர்மன் அவங்கள நமக்கு சமத்துவமா உட்கார வச்சுட்டா அப்புறம் நமக்கு யார் வேலை செய்வாங்க? நாம எப்படி விவசாயம் செய்யறது? நமக்குன்னு வேலை செய்யறதுக்கு ஒரு கூட்டம் வேணும். அந்த கூட்டத்தை அடிமைப்படுத்துறதுக்காக தான் நம்முடைய முன்னோர்கள் சாஸ்திரன்ற பேர்ல சாதியை உருவாக்குனாங்க. சாதின்ற கட்டுமானத்தை விட்டுட்டா நாம வசதியா வாழ முடியாது. அப்புறம் ஆத்துல தண்ணி வந்துட்டு விவசாய வேலையை ஆரம்பிக்கணும். விவசாய தொழிலாளர் சங்கத்தானுங்க மிராசுங்களை சந்திச்சு 8 அணா கூலியை உயர்த்தி கொடுத்தாதா எங்க ஆளுங்க வேலைக்கு வருவானுங்கன்னு மிரட்டல் விட்டுருக்கானுங்க. உங்ககிட்டயும் வந்தானுங்களா? டீ கடைக்காரன் வந்து 8 அணா கூலியை உயர்த்தி தரணும்னு கேட்டான். நீங்க என்ன பதில் சொன்னீங்க? நான் அக்கம் பக்கம் விசாரிச்சுட்டு தான் தர முடியும்னு சொன்னேன். விலைவாசி ஏறிட்டு அப்படி இப்படின்னு புலம்புனான். நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லி அனுப்பிட்டேன். இல்லையே, நீங்க 8 அணா சேர்த்து தர ஒத்துக்கிட்டதா தகவல் வந்தது. ஐயோ, சத்தியமா இல்ல தம்பி. பண்ண நீங்க நெல் உற்பத்தியாளர் சங்கத்துல சேர்ந்துட்டீங்க. இனி ஏன் உத்தரவு இல்லாம கூலியை உயர்த்தி தரக்கூடாது. சரிங்க பெரிய தம்பி. 5 மாசமா வேலை இல்லாம அரை வயிறும் கால் வயிறும் கஞ்சி குடிச்சு உயிர் வாழ்ந்தான். ஆத்துல தண்ணி வந்துட்டு இனி வயிறார சாப்பிடலாம்னு நினைச்சா படுவாய் பெரிய தம்பி நமக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு மிராசுகளை தடுத்து நம்ம வயிற்றுல மண்ணள்ளி போடுறான். இனி நாம எப்படி உயிர் வாழ்றது? பண்ணையா நெல் உற்பத்தியாளர் சங்கத்தில் சேருவாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல தலைவரே. பெரிய தம்பிக்கு பயந்து தான் சேர்ந்திருக்காரு. பயந்தோ பயப்படாமலோ சேர்ந்துட்டாரு. இனி நாம என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணுவோம். காளிமுத்து, எரியிற கொள்ளியில் எந்த கொள்ளி நல்ல கொள்ளி? மிராசுதாரங்க எல்லாருக்கும் ஒரே சிந்தனை தான். கூலிக்காரங்க எப்போது கூலிக்காரனாவே இருக்கணும். அவங்க கொடுக்கிற கூலி அன்னைக்கு சோத்துக்கு தான் பத்தணும். அடுத்த நாள் மறுபடியும் அவங்ககிட்ட கையாந்தணும்னு நினைக்கிறாங்க. நாம 8 அணா கூலி சேர்த்து கேட்கறது அவங்களுக்கு பொறுக்கல. நமக்கு வேலை கொடுக்காம பட்டினி போட்டு அடக்க பாக்குறாங்க. அவங்க அடக்குமுறைக்கு நம்ம ஒருபோதும் பண்ணிக்கூடாது தலைவரே. வேலையில்லா காலத்துல பட்டினி கிடந்து சாகாம இருக்க நம்ம 4 காசு சேர்த்து வைக்கணும். அதுக்கு 8 அணா கூலி உயர்த்தி வாங்கணும். நேத்து வரைக்கும் நம்ம சங்கத்துல இருந்து பலன் அனுபவிச்ச குடியானவங்க எல்லாம் இன்னைக்கு அவங்க சங்கத்துல போய் சேர்ந்துட்டாங்களே, அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது தலைவரே. நம்ம சங்கம் தானே போராடி வேலை நேரத்தை 8 மணி நேரமா குறைச்சது. வேலை செய்யற இடத்துலயே கூலியும் கொடுக்க வச்சது. அவங்களுக்கு அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லையே. அதுதான் சாதி மயக்கங்கிறது. அவங்கள விட நீங்க வசந்தவங்கடா. நீங்க எல்லாம் நம்மால்டன் போதை ஏற்றி விடும்போது அவங்களுக்கு பெருமை பிடிபடாது. என்ன பண்றது? இல்லாத சாதியை சொல்லி மிராசங்க உசு பேத்தி அவங்க கட்டி இருக்கிற கோமணத்தையும் உருவ போறது அவங்களுக்கு தெரியல. குடியான கூலிக்காரங்க கொஞ்சம் பேர் தான். அவங்களும் சில்லுண்டி மிராசுகளுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. பண்ணைக்கு ஆள் பத்தாது. அதனால பண்ணைக்கு பெரிய தம்பி வெளியூர் ஆட்கள் அனுப்பி வைப்பான். அதை பத்தி நம்ம யோசிக்கணும் தலைவரே. வெளியூர் ஆட்கள் வந்து அவங்க நம்ம வேட்டை அடிப்போம். உள்ளூர் ஆளை வச்சு தான் வேலை செய்யணும்னு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கேன். மிராசுங்க சட்டத்தையும் மதிக்கிறது இல்ல. உத்தரவு என்னைக்கு மதிக்க போறாங்க? வெளியூர் ஆட்களை கூட்டு வந்தா நம்ம தடுக்க வேண்டாம். தாசில்தார்ட்ட மனு கொடுப்போம். அதிகாரிங்க என்னைக்கு கூலிக்கார பக்கம் நின்று இருக்காங்க. அப்படியே அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்குள்ள பண்ண நடவடிக்கை அறுத்துருவாரு. நம்ம தடுக்க போனா அடிச்சிருவாங்கன்னு பயப்படுறியா? பயந்தா எப்படி வாழ முடியும்? அக்கிரமத்தை ஜெயிக்கணும்னா நம்ம சண்டை போட்டு தான் ஆகணும். பாவாடை சொல்றதுல காரணம் இருக்கு. பெரிய தம்பி எதுக்கு நுழைஞ்ச வெளியூர் ஆட்களை தான் அனுப்பி வைப்பான். நம்ம ஜாக்கிரதையை போய் தடுக்கணும். எந்த கொம்ப வேணாலும் பாத்துருவோம். மம்முட்டி, அருப்பருவா, வெட்டருவா, கடப்பார, கோடாரின்னு ஆயுதத்தை வச்சு வேலை செஞ்சு வாழ்றவங்க நாம ஆயுதத்துக்கு பயந்தா வாழ முடியுமா? நம்ம பொழப்புல மண்ணெளி போட வர அடியாட்கள் எல்லாம் அடிச்சு வெட்டுவோம். சாதியை வச்சு கூலிக்காரங்களை பிரிச்ச ராமனுசா வந்தானா அவன் மண்டே உடைப்போம். அவனுங்க என் சந்தோஷத்தை கெடுத்து என் ஆட்களை அடிச்சு எனக்கே எமன்னு சவால் விட்டுருக்கானுங்க. நான் எதிர்பார்த்த நேரம் வந்துட்டு அவனுக்கு பட்டினி கிடந்து சாகட்டும். ராமானுஜம், பண்ணைய நம்ப முடியாது. டீ கடைக்காரன் ஊரை கூட்டிட்டு வந்து பசி பட்டினின்னு பேசினானா இவன் இறங்கிடுவான். நீ கூட இருந்து இறங்காம பார்த்துக்கோ. சூழ்நிலையை பார்த்து நீயே ஒரு கலவரத்தை உருவாக்கு. அது நமக்கு வெற்றியா முடியும். ஏய், நம்ம ஆளுங்க வாங்கடா, வாங்கடா, வாங்கடா. பண்ண பிரச்சனை பண்றதுக்குன்னே வரானுங்க. அவனுங்க பேச்சுல நியாயம் இருக்கு, அது இருக்கு, இருக்குன்னு வாங்கிடாதீங்க. அவனுக்கு வேலை செய்யறதா செய்யட்டும். ஆனா அதே பழைய கூலிதான் தருவோன்னு கண்டிச்சு சொல்லிடுங்க. இல்லைங்க, உங்களுக்கு எங்களுக்கு எந்த பகையும் இல்ல. போயிடுங்க. வீணா நெல்லு குறமாயிடாதீங்க. என்ன முத்துசாமி, அடிக்க ஆள் திரட்டிட்டு வந்திருக்கியா? பண்ணையா, வேலை செய்யறது எங்க வேலை, சண்டை போடுறது எங்க வேலை இல்ல. சும்மா தற்காப்பு தான் கம்பெடுத்துட்டு வந்திருக்கோம். என்னைக்காவது உங்க முன்னாடி கை உயர்த்திருக்குமா?
அப்ப வேலை செய்ய வந்திருக்கீங்களா? தாராளமா செய்யுங்க. அதே கூலி தான். எட்டனா உயர்த்தி தர மாட்டேன். இஷ்டம்னா செய்யுங்க, இல்ல வந்த வழியே போயிடுங்க. 10 வருஷமா கூலியை உயர்த்தவே இல்லைங்க. விலைவாசி வேற ஏறிட்டே போகுது. ஒரு படி அரிசி 3 ரூபாய்க்கு விக்குது. 5 ரூபாய் இருந்தா தான் ஒரு வேளை சோறே சாப்பிட முடியும். நீங்க கொடுக்கற கூலி ஒரு வேளை சோத்துக்காவது 10 வேணாம் ஐயா. உன் கஷ்டத்தை நீ சொல்ற, உனக்கு என் கஷ்டம் புரிய மாட்டேங்குது. போறோம் பூச்சி மருந்து விலையெல்லாம் கடுமையா ஏறிட்டு, புயல் வெள்ளம்னா பயிரெல்லாம் சேதமாயிடுது. கடனை உடனே வாங்கி நிலத்துல போட்டுட்டு திருப்பி எடுக்க முடியாம நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். நெல்லு விலைய அரசாங்கம் போன வருஷம் உயர்த்தி கொடுத்துருக்கு. அதனாலதான் கூலியை உயர்த்தி கேட்கறோம். அதுவும் எட்டனாதான் உயர்த்தி கேட்கறோம். நெல் விலையை உயர்த்தணும்னு உங்களோட சேர்ந்து நாங்களும் தானே போராடணும். அரசாங்கம் நெல் விலையை உயர்த்திருக்கும் போது நீங்களும் கூலி உயர்த்துறது தானே முறை. இஷ்டம் வந்த வேலை செய்யுங்கடா, இல்ல நடைய கட்டுங்கடா. ஐயா பெரிய மனுஷா, நாங்க உங்ககிட்ட பேசல, எங்க பண்ணையா கிட்ட பேசிக்கிறோம். நீங்க பொத்திக்கங்க. இவங்கள முதல்ல இடத்த காலி பண்ண சொல்லியா? இந்த அடாவடி எல்லாம் வேண்டாம், மரியாதையா பேசு. என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? வாய பொத்திக்க, இல்ல வாய் இருக்காது. கதிரே பண்ணையா, அவனை முதல்ல தோர்த்துங்க, இல்ல உங்க குடியை கெடுத்துருவான். என்னால கூலி உயர்த்தி தர முடியாது, நீங்க போகலாம். உள்ளூர் ஆட்கள் இருக்கும்போது வெளியூர் ஆட்களை வச்சு வேலை செய்யக்கூடாதுன்னு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு. நாங்க தடுப்போம். பண்ண இவனுங்க மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. இவனுங்களால நம்ம மரியாதையா பேசுங்க, இல்ல மரியாதை கட்டும். என்னடா பண்ணுவ? பாரதேசி பயிர்களா அடிக்கடா.
காரங்களை போடு இனிமே நம்ம கிட்ட வாழாட்ட மாட்டாங்க பாரு. சரிதாயா. பெட் இல்லையா? தரையில படுத்திருக்கீங்க. எல்லா இடத்துலையும் சாதி ஆட்டம் போடுது. ஏதோ இந்த அளவுக்காவது சிகிச்சை அளிக்கிறாங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். உண்மையா அடிபட்ட எங்களை தலையில போட்டு கோட்டை ஏமாத்த அடிபட்டதா வேஷம் போற ராமானுஜம் குரூப்புக்கு கட்டில் கொடுத்துருக்காங்க. இதுல போலீஸ் பாதுகாப்பு வேற. கட்டில் கேட்டு போராட வேண்டியதானே? எல்லாத்துக்கும் போராடணும்னா மனசு கஷ்டமா இருக்கு. நாங்க என்ன பாவம் செஞ்சோம்? இந்த நாட்டுல பிறந்ததே பாவமா? வருத்தப்படாத கதிரு, இந்த நிலைமையை மாத்திடலாம். போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சா? கலவரத்தை நீங்க பண்ணிட்டு கம்ப்ளைண்டா கொடுக்க வந்திருக்கீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட கிழிச்சு போட்டான். இதெல்லாம் பெரிய தம்பியோட வேலையா தான் இருக்கும். அப்புறம் கோர்ட்டுக்கு போவோம்னு மிரட்டி வேற கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்தோம். எல்லா ஊர்லயும் நம்ம தொழிலாளர்களுக்கும் பெரிய தம்பியோட சங்க அடியாட்களுக்கும் அடிதடி நடந்துட்டு வருது. நம்ம சங்கம் தான் கலகம் உண்டு பண்றதா பெரிய தம்பி பேப்பர்லயே செய்தியை கொடுத்துட்டான். நம்ம எம்எல்ஏக்கள் நம்ம ஊர் அமைச்சரை சந்திச்சு நம்ம தாலுகா நிலவரத்தை எடுத்து சொல்லி தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பும் முத்தரப்பு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கு நம்ம ஊர் அமைச்சர் எல்லா ஊருக்கும் போலீஸ் பாதுகாப்பும் உடனே முத்தரப்பு கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்றதா சொல்லியிருக்காரு. வாங்க சார். அந்த பரதேசி பயலுக கிட்ட போய் அடி வாங்கியிருக்கீங்களே. நாங்க அடி வாங்கியிருக்கோமா? நல்லா ஏமாந்துட்டீங்க. நாங்க எங்க ஆளுங்களோட வயல்ல இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்ப அந்த கீழ் சாதி பசங்க எல்லாம் ஒண்ணா வந்து எங்க ஆளுங்களை விட்டுட்டு உங்க ஆளுங்களை வச்சு வேலை பார்க்குறீங்கன்னு எங்களை அடிச்சானுங்க அப்படின்னு கோர்ட்டில் போய் சொல்றதுக்காக ஒரு சின்ன ஜோடனை, அவ்வளவுதான். அவனுங்களாவது எங்களை அடிக்கிறதாவது, நாங்க அடிச்சு அடிதான் அவனுங்க குத்துயும் கோளருமா கிடக்குறானுங்க. சபாஷ், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அந்த பயல்களுக்கு மிச்சம் இருக்கிற உயிரையும் நான் போய் எடுக்கிறேன். சொந்த வயல்ல வேலை செய்யறவங்களை தடுக்கிறதுக்கு யாரா அதிகாரம் கொடுத்தா? எவ்வளவு திமிர் இருந்தா அவங்களை அடிச்சு விரட்டி இருப்பீங்க. நாங்க யாரையும் அடிச்சு விரட்டல. வெளியூர் ஆட்களை வச்சு வேலை செய்யக்கூடாதுன்னு கேட்க போன எங்களை அடிச்சு விரட்டினது அவங்கதான். கலவரத்தை பண்ணிட்டு என்னடா இங்க வந்து கதை விடுறீங்க? ராமானுஜ ஆட்களை வேலை செய்ய விடாம தடுத்து அவங்கள பலமா தாக்கிருக்கீங்க. பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. நாங்க அவங்கள பலமா அடிச்சு போட்டிருந்தோம்னா எங்களை இப்படி அடிச்சு அநியாயம் பண்ணது யாரு? எங்க ஆளுங்க இப்படி உயிருக்காக போராடிட்டு இருக்காங்களே, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? இவங்களை பிடிச்சு எழுதிட்டு போங்கயா. போலீஸ் அராஜகம் ஒழிக! 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 3 பேரை 100 பேர் திரண்டு வந்து அடிச்சு காயப்படுத்தினதா கம்ப்ளைண்ட். ஆனா இவங்க எல்லாரும் பலமா அடிபட்டு கிடக்குறாங்க. இப்படியா கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்த முடியும்? அந்த பய கேட்ட மாதிரி நீதிபதி கேட்டா என்ன பதில் சொல்றது? வாங்கயா. நியாயம் நம்ம பக்கம். ஆமா தலைவர். ஐயோ ஐயோ முருகேசா, அட முருகேசா, டேய் ஏன்டா அப்படி தொங்கிட்டு கிடக்குற? எல்லாம் நீங்க சொன்ன வாசுப்படுத்துற பாடுதான். எல்லா வாசலையும் மூட சொல்லிட்டீங்களே. இங்க திறந்திருக்கல, இது வெளியே வரலாம்ல? இங்க பாத வச்சா பாத சனி சொன்னீங்கல்ல. டேய் கீழே இறங்கடா முதல்ல. ஏமா நீயாவது எடுத்து சொல்லப்படாது? எங்க கேக்குறாரு? நீங்க வாஸ்து சொல்லிட்டு போனதுல இருந்து இந்த வழியா தான் தொங்கிட்டு வராரு. நாங்களும் இதுல தான் தொங்கிட்டு வரோம். நான் அத சொல்லல. பின்னாடி கிழக்கு திசையில தான் அவன் கழுத்தை கட்டி இறங்கி இருக்கணும். அங்கேயும் தொங்கியாச்சு. அந்த திசையிலயும் பண்ணிட்டீங்களா? ஐயோ 8 திக்குமே உங்களுக்கு விரோதமா இருக்கு. இந்த வீட்ல மரணம் சம்பவிக்க போகுது. அதுக்கு என்ன பண்ணணும்? பரிகாரம் பண்ணணும். பரிகாரம் பண்ணணும். அததான் பண்ணிட்டோம்ல. என்னது? முன்னாடி எங்க வச்சு பண்ணா? பின்வாசல்ல. இந்த தடவை முன்வாசல்ல வச்சு பண்ண போறேன். அதையாவது நல்லா பண்ணுங்க. எப்படி பண்றேன்னு பாரு. மயக்கம் இல்லைன்னா கேளு. என்ன இந்த வாசலையும் மூட சொல்லிட்டு கீழே சுரங்கம் தோட சொல்லலாம்னு சொல்லுவான். அப்பா யாருமே இல்ல. இன்னைக்கு நிம்மதியா குளிக்கலாம்.
இந்த பாரு என்ன பண்ண போறேனோ அவங்களே அடி பாருங்க தலைவரை என் பொண்ண கொல்லுட்டாங்களே ஐயா ஐயா இந்த கொடுமையை பாத்தீங்களா பச்சை பிள்ளைய இப்படி கொண்டுட்டாங்களேயா தலைவரை குளத்துல மூழ்கி செத்தவள பெரிய தம்பி கொண்டுட்டான்னு பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் தர்றீங்களாடான்னு இன்ஸ்பெக்டர் எங்களை அடிச்சு விரட்டிட்டான் தலைவரை. நம்ம ஆஸ்பத்திரியில அடிபட்டு கிடக்கிறான், நேரமா பார்த்து வந்து கொண்டு போட்டிருக்கான். அவனை கொன்னுட்டு தான் பூ அழுகே எரிக்கணும். வாங்கடா எங்களை தடுக்காதீங்க, வழி விடுங்க. நாங்க செத்தாலும் பரவாயில்ல, பெரிய தம்பிக்கு சாமல கொட்டிட்டு தான் வருவோம். உத்தரப்பு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. நல்ல தீர்ப்பு வர நேரத்தில் அவசரப்படாதீங்க. வாங்கப்பா. வணக்கம் குருவே. வணக்கம் வணக்கம். என்ன குரு இவ்வளவு நேரம் ஆகி போச்சு? பரிகாரம்னா என்ன பணியாரம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? புடுறா மூட்டு. என்ன குரு இவ்வளவு கனமா இருக்கு? 2 குடும்பத்துக்குள்ள அடங்கி இருக்கு. அப்படியா? அப்ப நிறைய சில்லறை இருக்கு. அதெல்லாம் நல்ல வருமானம் தான். ஆனா பரிகாரத்துல பங்கு கேட்க நினைக்கப்படாது. முதல்ல இந்த முறைக்கிறத விட்டுறணும். வந்தமா 2 வாழைப்பழத்தை முடிச்சு தின்னமா, அதோட விவகாரத்தை முடிச்சுக்கணும். புரியுதா? சாப்பிடுறா, நல்லா சாப்பிடு. எனக்கு விசுவாசமானவங்க எதை வேணாலும் சாப்பிடுங்கடா. உரிச்சு சாப்பிடுறா. இந்த இதையும் சாப்பிடுறா. சாப்பிடுறா சந்தோஷமா. இங்க என்ன முறப்பு? யோ பழத்துக்கு காசு குடியா? கேட்க வேண்டியதானே. அதைத்தானே இப்ப கேட்டோம். இந்தா 2 வாழைப்பழத்துக்கு 8 என்ன 8 வைக்கிறேன்? ஒரு வாழைப்பழம் 4 தானே. இந்த பாரியா, வாழைப்பழத்தை கேட்டு பிச்சா 4 கேட்காம பிச்சா 5 ரூபா. அதான் 2 பழத்துக்கும் 10 ரூபா கொடுத்துட்டு போனேன். வரலாறு காணாத விலையேற்றமா இருக்கு. இது உங்க ஊர் பெட்டிக்கடை சட்டமோ? அது எந்த சட்டமா இருந்தா உங்களுக்கு என்ன? முதல்ல 10 ரூபாய் வைங்க. ஓஹோ, இந்தாங்க 10 ரூபாய். அது அப்படியா? செய்வன சேர்வரன் யாருன்னு காமிக்கிறேன். அவர்ரா ஆட்டை. ஆட்டோவுக்கு புரியா? யோ ஆடு என்னதுயா? தோல் என்னது? இந்த ஆடு 50 ரூபாயா? தோல் 80 ரூபாய். எப்படி? ஆட்டுக்குட்டி வாழைப்பழத்தோல கேட்டு தின்றுருந்தா அது வெறும் 10 பைசா. கேட்காம தின்னதுனால அது 80 ரூபாடா. குருவே ஆட்டை அவுத்தாச்சு. இவங்கிட்ட என்ன பேச்சு? வாங்க கிளம்புவோம். ஆளுக்கு ஆளு, தோலுக்கு தோல்றா. உங்க கூட நான் மல்லு கட்டவே முடியாதா? ஊரை விட்டே போறேன்டா. போறேன்டா. இதனால கிராமவாசிகளுக்கு தெரிவிப்பது என்னன்னா, விவசாய தொழிலாளர்களுக்கு 8 நாள் கூலியை உயர்த்தி கொடுக்கும்படி அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்க. ஏய், தப்படிக்காத நிறுத்து. இந்த ஊர்ல எல்லாம் தண்டரா போடக்கூடாது. வேட்டி கட்ட கூடாதவனுங்க எல்லாம் வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு ஆட்டம் போடுறானுங்க. இனி எனக்கு வேட்டி. ராமானுஜம், அந்த பையன்
பையங்க ஒத்துமையா இருக்க கூடாது. அவனுங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு சாகணும். எங்க பங்காளி போற? போகும்போது எங்க போறேன்னு கேக்குறீ? போற காரியம் வழங்குமாடா? அட உன் பக்கத்துல இருக்காரே நாசமா போக, இப்படி வெள்ளை சினிமா போனேன் எங்க போறேன்னு கேட்க மாட்டாங்களா? எனக்கு பொண்ணு வாங்க போறேன். உன்னால எக்கி கண்ணத்தை தோண முடியுமாடா? உனக்கெல்லாம் ஒரு பொண்ணா? நீ கொஞ்சம் வாய. ஒருவேளை நம்மளே பொண்ணு பார்க்க வர சொல்லுவானோ? என்ன பாக்குற? தூக்கி விடு. என்ன பங்காளி, உன்னால எக்கி கண்ணத்தை தோண முடியுமாடா? எப்படி தொட்டம் பாத்தியா? பொறாம குடிக்க. நீ என்ன அடிச்ச? நான் தாண்டா அவன் பக்கத்து வீட்டுக்காரன். என்ன போய் நாசமா போங்கிற? மச்சான், கதிர் மச்சான், உன் கல்யாணத்துக்கு பந்தல் போடுவா கீத்து வாங்கிட்டு போற? டேய் இருடா, அங்க போறா. தாவர கதிர்ட்ட பேசுறா. மச்சானுக்கு கல்யாணம் மன பொண்ணுக்கு தெரியாமலா? ஊருக்கே தெரியாம கல்யாணம் பண்ணலாம், ஆனா பொண்ணுக்கு தெரியாம கல்யாணம் பண்ண முடியுமா? அப்படியாடா பேசுறான்? பொண்ணு யாரு? இது கேக்குறவதான் பொண்ணு. ஆமா, இந்த நினைப்பு எத்தனை நாளா? உன்னை பார்த்த நாள்ல இருந்து என் மனசு கிடந்து தவிக்குது. யாரு மனசும் கடந்து தவிக்க வேண்டாம், எனக்கு மாப்பிள்ள தயாரா இருக்கு. எங்க எவன் காத்துக்கிட்டு இருக்கான்? என்ன மீறி எவனும் உன் கையை பிடிக்க முடியாது. அப்படி மீறி பிடிச்சா அவனுக்கு கை இருக்காது. கீவலூர்ல என் முறை மாப்பிள்ள காத்திருக்காரு. அவர் வெட்டருவா வீச்சு அந்த வட்டாரத்திலேயே பிரசித்தம். வார்த்தையை உசாரா விடுங்க, அப்புறம் கை கால் இல்லாம போயிடும். அவனை கட்டிக்க மாட்டேன்னு நீ மூக்கு சிந்தி ஒப்பாரி வச்சதே எனக்கு தெரியும். நான் மூக்கு சிந்தினத யாரு வந்து சொன்னா? உன் வீட்டு பக்கம் வீசின காத்து வேகமா வந்து என்கிட்ட அப்பவே சொன்னது. இன்னொரு செய்தியும் காதுல வந்து சொன்னது. அது என்ன புது செய்தி? நீ கதிரின்னு ஒருத்தனை மனசுலயே சுமந்துக்கிட்டு மறைகிற செய்தி. ஆளை பிடிச்ச பிறகு அரை நாளி பிரிஞ்சிருக்க மனசு வராது. பசலையால நான் வாடுறதுக்குள்ள வரிசையோட வா மச்சான். தாமர, பசலைக்கு என்கிட்ட கைவசம் ஒரு வைத்தியம் இருக்கு. தனியா வரியா? சொல்லிதானே. வாங்கப்பா கதிரு, வாங்க வாங்க. இந்தாங்க செலவு. வேணாண்ணே, நீயே கஷ்டப்பட்டு கடன் உடனே வாங்கி வீட்டுக்கு கீத்து விடுற. வேணாண்ணே. பரவாயில்ல வச்சுக்குங்க. வேணாண்ணே, வச்சுக்கிறேன். தேவூர்ல இருந்து கீத்துகளை தூக்கிட்டு வந்துறீங்க, கால் வலிக்கும், எதனாச்சும் வாங்கி சாப்பிடுங்க. அட நீ வேறண்ணே, கால் வலியா பெருசு? மழைக்காலம் வந்துட்டு அண்ணன் இன்னும் வீட்டுக்கு கீத்து விடாம இருக்காருன்னு உன் வீட்டை பார்க்கும் போதெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கும். கீத்து வாங்கியிருக்கேன், போய் தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னதும் எவ்வளவு சந்தோஷமா தூக்கிட்டு வந்திருக்கோம். காசு கொடுக்குறிய. மழை வெள்ளம்னா நம்ம ஜனங்க ஒன்ற மாதிரி நீ தான் தெருவிலேயே பெருசா வீடு கட்டியிருக்க. மழை வெள்ளம்னா நம்ம சனங்க ஒன்றதுக்கு கோயில்லையும் விட மாட்டாங்க, பள்ளிக்கூடத்துலையும் விட மாட்டாங்க. அதுக்குதான் நம்ம சனங்க ஒன்ற மாதிரி வீடு கட்டணும்னு வைராக்கியமா சோத்துக்கு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு சாப்பாட்டு நெல்ல வித்து இந்த வீடு கட்டுறேன். புயல் அடிச்சா நாமளும் போய் கோயில்லயோ பள்ளிக்கூடத்துலயோ ஒன்றோம். நம்ம உசுரும் விலை மதிக்க முடியாதுதான். நம்மளையும் அம்மா 10 மாசம் சுமந்துதான் பெற்றிருக்கா. நாம ஒண்ணும் புழுவுக்கு போறக்கல. கதிரு, நீங்க எல்லாம் துடிப்பா இருக்கிறது சந்தோஷம் தான். குனிஞ்சு குனிஞ்சு நாமெல்லாம் குடியிருக்க நல்ல ஒரு குச்சி கூட இல்லாம வாழறோம். நம்மள மண்புழுவா நினைச்சு மிதிக்கிறாங்க. இனிமே நாமளும் மனுஷங்க தான் காட்டணும். நெல் உற்பத்தியாளர் சங்க உறுப்பினர்களுக்கு மாலை வணக்கம். இன்றைய நாள் நமது சங்க வரலாற்றிலே மிக முக்கியமான நாள். நமது சங்கத்திலே உறுப்பினராகாமல் கழக கொடிபிடித்து தொழிலாளர் சங்கத்திலே உறுப்பினராக இருக்கும் இருவர் தங்கள் தவறை உணர்ந்து திருந்தி நமது சங்கத்திலே உறுப்பினராக இருக்கிறார்கள். இது தொடக்கம், இனி இது தொடரும். மிராசுகளும் அண்டிப்பிழைக்கும் தொழிலாளர்களும் ஒன்று சேர்ந்தால்தான் நாம் நல்லபடியாக விவசாயம் செய்ய முடியும். அதற்கு தொழிலாளர்களும் நம் சங்கத்திலே சேர வேண்டும். அப்படி சேராவிட்டால் இது கலவர பூமியாகத்தான் காட்சி அளிக்கும். வேலை கொடுப்பது நாங்கள், விளைவிப்பது நாங்கள், கூலியை நிர்ணயம் செய்வது மட்டும் நீங்களா? பரதேசி நாய்களா? யாரா கொடுத்தது உங்களுக்கு இந்த அதிகாரத்தை? தலைவரே, இனியும் பெரிய தம்பியை உயிரோடு விடக்கூடாது. பெரிய தம்பியை கொண்டாதான் நம்ம நிம்மதியா வாழ முடியும். ஆயுதத்தால இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது. அது நம்ம போராட்டத்தை திசை திருப்பிடும். நமக்கு நல்லதில்ல. இந்த பெரிய தம்பி போனா இன்னொருத்தர் தலைவன் ஆவான். அவனும் நம்மளை அழிக்கத்தான் பார்ப்பான். சமத்துவமா எல்லாம் ஒன்றா?
ஏதோ புதிதாக கண்டுபிடித்ததை போல் பேசுகிறார்கள். ஆண்டால் அடிமை என்று காலம் காலமாக இருக்கும் வழக்கத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் வாழ மாட்டீர்கள் என்று எச்சரிக்கிறேன். நாங்கள் சாமதான பேத தண்டம் ஆகியவற்றை கரை கடந்தவர்கள். எங்களுடன் மோதி அழிந்து போவதை விட எங்களுக்கு அடிபணிந்து வாழ்வதே புத்திசாலித்தனம். ஆகவே கலகப்படி பிடிப்பதை விட்டுவிட்டு எங்கள் சங்கத்திலே சேர வேண்டும். பல நூற்றாண்டுகளை நம்மளை சுரண்டி சாப்பிட அனுமதிச்சிட்டோம். அந்த ருசி அவங்கள விடமாட்டேங்குது. நம்மளை அழிச்சிடுவேன்னு மிரட்டி அடிபணி வைக்க பாக்குறாங்க. 2 பேர் சேர்ந்ததால எல்லாரும் சேர்ந்துருவான்னு நப்பா சார். நாம் ஒற்றுமையா நின்று போராடின வெற்றி நமக்கு தான். வீம்புக்கு போராடி உயிருக்கு ஆபத்தை உண்டாக்கிக் கொள்ள வேண்டாம். சட்டம் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்று பகல் கனவும் காண வேண்டாம். சட்டம் என் சட்டை பாக்கெட்டிலே பத்திரமாக ஒளிந்து கொண்டிருக்கிறது. ஜாக்கிரதை. வெட்றா எவ்வளவு திமிர் இருந்தா நம்ம ஊர்ல இவன் குடியேற்றுவான். தாய்ங்க எல்லாத்தையும் விட நல்லா ஏறிட்டோம், நல்லா ஏறிட்டோம். கருங்காலி பாவாட ஒலிங்க, கருங்காலி தாலி முத்து ஒலிங்க, கலகக்கார பெரிய தம்பி ஒலிங்க. விடுறா, இழுக்காதடா, துண்ட விடுறா. நாங்க அந்த சங்கத்தில் சேர்ந்த உங்களுக்கு என்னடா? எங்களுக்கு என்னவா? அண்டி பொழைக்கிற கூலிக்காரங்க, அடிமை நாய்ங்க, பரதேசி பேல்கள்னு பெரிய தம்பி உங்களால அப்புறம் மரியாதை கட்டுடாமா? அப்புறம் என்னடா அப்புறம்? இப்ப அடிக்க விட்டு வேடிக்கை பாக்குற விடுங்கடா, நம்மால நாமளே போய் அடிச்சுக்கிட்டு. நம்மளா இவங்க நம்ம போராட்டத்தை கெடுக்கிற கருங்காலிங்க, இவங்களை கொல்லணும். போடுறோம், நல்லா போடுறோம். நம்ம சங்கத்தை விட்டு எப்படியா போவீங்க? வாயா விடுறா. டேய், உசுருக்கு பயந்து போய் சேர்ந்தாங்கடா. அண்ணே, எங்களை பலி கொடுத்தாவது உங்களை நாங்க காப்பாத்துவோம். பெரிய தம்பி உங்களுக்கு அள்ளி கொடுக்க மாட்டான். அவன் சொன்னது கேட்டீங்களா? 5 படி தான் கூலி தருவேன்னு அடிச்சு சொல்றான். காலில் விழுந்தவங்கள தூக்கி விடுறது மிராசங்க பழக்கம் கிடையாது. எந்திரிக்க விடாம மிதிக்கிறது தான் மிராசங்க பழக்கம். இது நம்ம பல வருஷமா பார்த்துக்கிட்டு வரோம். கெஞ்சி பார்த்து கிடைக்காம தான் இப்ப போராடுறோம். இது தெரிஞ்சும் எதுக்கு போய் நீங்க அந்த சங்கத்துல சேர்ந்தீங்க? நாளைக்கு காலைல நீங்க 2 பேரும் கலகக்கார பையன் ராமனசுகிட்ட போய் நாங்க உங்க சங்கத்துல இருந்து விலகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு காத்திருக்காம வந்துருங்க. புரிஞ்சுதா? சரி, போயிட்டு வாங்க. முட்டி போட சொல்லுங்க. அஞ்ச கொடி எரிக்கிறீங்க. போடா. ஒண்ணு மத்தவங்க எல்லாம் எங்கயா? அவனுங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க. எங்கடா போனானுங்க? ஏண்டா ராத்திரில தான் அவங்க வீரத்தை காட்டுவீங்களாடா? ஏய், உங்க பிச்சைக்கார விவசாய தொழிலாளர் சங்கத்தை விட்டு யாரும் நெல் உற்பத்தியாளர் சங்கத்துல சேரக்கூடாதா? சேர்ந்தா அடிச்சு கொன்னுடுவேன்னு மிரட்டுவீங்களா? கொலை மிரட்டல் 7 வருஷம். எல்லா பயல்களுக்கும் களிதான். நாங்க எவனையும் அடிச்சு மிரட்டல. போய் சொல்ற. 7 வருஷம் சொன்ன உடனே பயம். அப்ப ஒண்ணு செய்யுங்க. மஞ்சள் கொடி எரிச்சதுக்கு 250 ரூபா அபராதத்தை கட்டிட்டு எல்லாரும் நெல் உற்பத்தியாளர் சங்கத்துல சேர்ந்துருங்க. என்னடா மௌனமா இருக்கீங்க? நீங்க சேரல? சேரலனா என்னடா ஐயாவே ஏத்து பேசுற? ஐயோ மச்சான், மச்சான், ஐயோ மச்சான். போலீஸ் அனாதை, போலீஸ் அனாதை.
கோஷத்துக்குலாம் நான் பயப்பட மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா நெல் உற்பத்தியாளர் சங்கத்துல சேர்ந்துருங்க. இன்ஸ்பெக்டர், எங்களை அடிச்சு கொண்டாலும் நாங்க மாற மாட்டோம். காலங்காலமா ஆடு மாடுகளை போல ஆண்டமாரு கொட்டில அடிமைப்பட்டு கிடந்த எங்களை கண் திறந்து மனுஷனா மாத்துனது எங்க சங்கம் தான். பெரிய தம்பி அவர் சங்கத்துல சேர வச்சு மறுபடியும் எங்களை கொட்டில் அடைக்க பாக்குறாரு. அது நடக்காது. கழித்துனாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வருமாடா? கழித்தீங்கன்னமா வேணாமான்னு கோர்ட்டு முடிவு பண்ணிட்டு. முத்துசாமி, வீராப்பெல்லாம் வேண்டாம், அழிஞ்சு போயிருவீங்க. அவங்க சங்க ஆட்களை அடிச்சதுக்கு உங்க எல்லாரையும் திருப்பி அடிச்சா அவன் பெரிய தம்பி துடிக்கிறாரு. நான் தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆயிடும் தடுத்து நிறுத்தியிருக்கேன். ஒரு வாரம் அவகாசம் தரேன். ஒழுங்கு மரியாதையா நீங்க எல்லாம் அவங்க சங்கத்துல சேர்ந்துருங்க. இல்ல உங்களை அந்த ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. வாங்கயா. அடியே, உனக்கு என்ன புத்தி கட்டு போச்சு அடி? 10 பவுன பதக்கச்சங்கிலியோட பொண்ணு பார்க்க வந்தவனை எல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு இப்ப இந்த வக்கத்த பயல்கிட்ட மனசு கொடுத்திருக்கியே, அவனால உனக்கு ஒரு தோடு வாங்கி போட முடியுமாடி? ஐயோ அம்மா, மானம் போகுது, நிறுத்துமா. நீதாண்டி என் மானத்தை வாங்கிட்ட, என் கௌரவத்தை மண்ணில போட்டு பதச்சிட்ட. அவன்கிட்ட எதை கட்டிடி மயங்கின எடுபட்ட சிரிக்கி. உனக்கு புத்தியே கிடையாது. இப்படி வெக்க கிட்டத்தனமா பேசுறியே. நீ பொம்பளையா என்ன? அடியே, பெரும்பயலுக்கு கட்டி கொடுக்கறக்கு இந்த அன்னக்கிளி ஒண்ணு வெறும் சிரிக்கி இல்லடி. உன் கல்யாணத்துக்காக 500 ரூபாய் வச்சிருக்கேன், 5 பவுன் அசலா வச்சிருக்கேன், பசுமாடு வச்சிருக்கேன். இதெல்லாம் உனக்கு தாண்டி. என் மருமகன் ஆனை மேல வருவான், குதிரை மேல வருவான், மோட்டார்ல வருவான்னு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். என் கனவுல மண்ணெல்லி போட பாக்குறியாடி? அடியே, இதுக்கு ஒரு காலம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு காலம் நான் ஒத்துக்க மாட்டேன். சீமனை வந்து செத்து போறேன். அடியே, ஐயோ ஐயோ ஐயோ, என்னங்கடி ஆம்பளை இல்ல விடுங்க வேடிக்கை பாக்குறீங்களா? போய் வேலையை பாருங்கடி. அடுத்த வீட்டு நியாயம் என்ன? அந்தாண்ட இந்தாண்ட போகாம வீதிய மறைச்சிட்டு நின்னுடுவாளுங்க. போங்கடி. சிரிக்கி மவளே, பட்டு புடவையும் பதக்கஞ்சங்கிலியோட சீர் எடுத்து வந்தாதான் உன்னை கட்டி கொடுப்பேன். ஞாபகத்துல வச்சுக்கோ. பாவிங்க, நாசமா போக எப்படி அடிச்சிருக்கானுங்க. என்ன வாயடிச்சு பாக்குற? கொடுத்த என் கண்ணை என்னாலே நம்ப முடியல தாமரை. உங்க அம்மா உங்ககிட்ட சண்டையெல்லாம் போட்டது எப்படி வந்த? அது தடுத்தா நான் நின்னுருவேனா? மைக்கம் தெளிஞ்சதுமே உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். நீ வைத்தியர்கிட்ட போயிருக்கதா சொன்னாங்க. உங்க அம்மா என்ன சொல்லுது? அதுக்கு உரமா தெரியாது மச்சான். நான் சீமனை ஊத்திட்டு சாக போயிட்டேன். ஐயோ தாமரை, உன்னை விட்டு நான் போயிடுவேன் மச்சான். சும்மா பாசாங்க. எங்க அம்மா பட்டு புடவையும் பதக்க சங்கிலியோட வந்து பொண்ணு கேட்டா தருவேன்னு சொல்லுது. இப்ப சந்தோஷமா? மச்சான், நீ கொஞ்சம் நிதானமா இருந்துக்க. ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம சங்கத்துல முன்னுக்கு நின்னு போராடுறவங்கள பெரிய தம்பி தீத்து கட்டிட்டு வரானா. அவனால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, நீ பயப்படாத. ஆமா, நீ பெரிய வீர, ஒண்ணு பண்ண முடியாது. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் ஏன் கதி? ஊர் இருக்கிற நிலைமையில உன்னை பத்தியே யோசிக்கிறிய. ஒவ்வொருத்தனும் உசுருக்கு பயந்து வீட்டுல உட்கார்ந்தா அப்புறம் ஊர் என்ன ஆகுது? நம்ம சனங்க நிம்மதியா 3 வேளை சாப்பிடணும், நல்ல துணிமணியை கட்டிக்கணும், குடி இருக்கு நல்ல குடிசை வேணும். அதுக்கு நம்ம உழைப்புக்கு ஏத்த கூலி வேணும். அந்த கூலியை பெற போராட்டத்துல நான் செத்தாலும் சந்தோஷம் தான். அழாத, நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன், எனக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம ஊர்ல உன்னையே முனியின தலைவரை 3 பேரையும் பாக்குற இடத்துல தீத்து கட்டணும்னு சொல்லி பெரிய தம்பி அடியாட்களுக்கு உத்தரவு போட்டிருக்கானா. திரும்ப திரும்ப அதே சொல்லிக்கிட்டு உனக்கு நான் தாலியை கட்டிட்டேன், தாலி அறுக்கிற மாதிரி இந்த குழுக்குற. நீ செத்தா நான் தாலி அறுக்க மாட்டேன். இங்க பாரு, இந்த குண்டு மணி அரைச்சு தின்னுட்டு செத்துருவேன். தாமரை, என்னடா ஒரு தீபிடி தாங்க. யாரு கேட்டது? உங்க அப்பா கேட்டுச்சு. காசை குடுறா. இந்தா இந்தா, உங்க அப்பா பெரிய ஜனாதிபதி போடா எடுத்துக்கிட்டு ஆளை பாரு. அப்பா இந்தாப்பா தீபெட்டி. டேய், கடையில யாரா இருக்குது? அவன் மண்டைங்கிறானா? அவன் பொண்டாட்டிக்கிறாளா? அந்த மண்டையன் தான் பாருங்க, நான் விளையாட போறேன். பாப்பா என்ன மாதிரியே இருக்குதுங்கடா என் பிள்ளைங்களும். டேய் மண்டா, வெளிய வாடா. யோ, எதுக்கு இப்ப லோலோன்னு கத்துற? புள்ளிய நீ ஏமாத்த பாக்குறியா? யார் ஏமாத்துறது? நீதான்டா. நான் எங்க ஏமாத்துறேன்? டேய், பீடி கட்ட தீப்பெட்டி குத்தமிச்சிருக்க. அத நம்ம பையனை கேளுயா.
பையனா டேய் என் பையனா உன் பையனா அத போய் உன் பொண்டாட்டி லட்சுமி கேட்கல போ. என் பொண்டாட்டி லட்சுமியா அவ பேரு உனக்கு எப்படி தெரியும்? அதான் ராத்திரி பகலா லட்சுமி லட்சுமி லோலோன்னு கத்துறல அது என் காதுல கேட்காது. இந்த பாரு சும்மா தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காரு. இப்போ உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. தீப்பெட்டி எடுத்துக்கிட்டு வீடியோ கொடு. உன் கூட பெரிய ரோதனா போச்சியா? வத்தி பெட்டிக்கு மேல வீடியோ கேக்குறான். இந்தா கட்டாவே தர்றேன். என்ன விட்டு தொலை. நிறைய வேலை இருக்குமே வேலை வெட்டி இல்லாம இல்ல. என்னது எனக்கு வேலை வெட்டி இல்லையா? ஆமா. அது அப்புறம் உனக்கு தெரியும்? அதான் 5 வதவதன்னு பெத்து விட்டுக்க தெரியாது. டேய் அது என் ஆன்ம தன்மைடா, என்னுடைய வீரம். டேய் என்ன பெத்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை 7 நாள்ல இந்த கடையை நான் காலி பண்ணல. என் பேர் கணேஷ் இல்லடா, பாருடா. இந்த மண்டையங்கிட்ட இந்த பீடி ஏமாத்தி பிடிக்கிறதுக்குள்ள உயிர் போகுது. வணக்கம் வணக்கம். உட்காரு. அதை எடுத்து போட்டு உட்காரு. எங்க ரொம்ப நாளா ஊருக்குள்ள ஆளே காணோம்? அதை ஏன்னா கேக்குறேன். மாமியா வீட்டுல ஒரு கெடா விருந்து போய் ஒரு 10 நாள் குடும்பத்தோட உட்காந்து கும்புரி எடுத்துட்டு வந்துட்டோம்ல. ஆமா நீ ஏன்னா ஒரு மாதிரி சோகமா இருக்க? ஒண்ணு இல்லடா, என் பொண்டாட்டி ஒரு ஆள் வருமானம், 5 பசங்க, 7 பேரு சாப்பிட வேண்டியது இருக்கு. எனக்கு மட்டும் ஒரு வேலை கிடைச்சா என் பொண்டாட்டிக்கு துணையா இருக்குண்டா. பள்ளையாரி வீட்டுக்கு துணி எடுக்க போயிருந்தேன். அங்க ஒரு வேலை இருக்குதான். காலையில 9 மணிக்கு போயிட்டு 3 மணிக்கு வந்துடலாமா? கையில் நிறைய காசா. என்ன வேலை? நாளை கேட்டேன். இதோ தூக்குறதா தூக்குறதா அருமையான வேலை. ஒரு பீடிக்குள்ள வேலை வாங்கி தரேன்ட்டு ஒரு பீடி எடுத்துட்டு வேலை வாங்கி தரேன்ட்டு வேலையை காட்டான் பாத்தியா? என்னன்னு வாழ்க்கை இப்படிதான். இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு போயிடுறோம். ஏன்னா இந்த நசுக்கு கொட 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 கொட்டை குச்சி மாதிரி ஒண்ணு மேல எங்க வாங்கின பீடி? எங்க வாங்கின பீடி? மண்டையும் கிட்ட தான் வாங்கினேன். மண்டையும் கடையில எவனா தலையில மசாலா இருக்க வாங்குவானா சொல்லு? மண்டையும் கடையில வாங்குவானா? அவன் ஒரு முட்டா பையனை ஏன் பாய் கடையில் வாங்க வேண்டியதானே? இதுல என்ன இருக்குது? இதை குடிச்சு நோய் வந்து டிபி வந்து செத்து போயிடுவேன். அப்புறம் உன் குடும்பம் அனாதையாகி போயிடும். உன் பொண்டாட்டி விதையாகி ரோட்ல நிப்பா. இது தேவையா? நல்ல பீடியா வாங்க மாட்டேன். பாய் கடையில் வாங்க வேண்டியதானே? நம்ம கரிப்பாய் கடையில சிங்கப்பூர்ல இருந்து பீடி ஆயிட்டு வராரு. நான் தான் வாங்குவேன். என்ன நாத்தம் அடிக்குது? குடிச்சு பார்த்து ஒரு நல்லதா ஒரு பீடி வாங்க தெரியலையே. உன் வாய்க்கும் வயிற்றுக்கும் எப்படி பீடி வாங்கி பீடி வாங்க தெரியல. வேலை இல்லைனாலும் வெட்டி பேசுறேன். ஒரு பீடி தான் நல்ல பீடியா இருக்குது. நான் வந்துட்டுமா? அண்ணா யாரு இல்ல? பொண்டாட்டி கூப்பிடுறா. அக்கா வேலை வேலை தானே கண்டிப்பா கிடைச்சிருந்தேன். போல இவன் கிட்ட ஒரு 10 பீடி வாங்கறதுக்குள்ள நம்ம என்ன கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது. எப்படியோ ஒரு 10 பீடி கிடைச்சது. 2 நாளைக்கு நல்லா ஜம்முன்னு கூட வேண்டியதா. தாமரை 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 ஊரு ஊருன்னு ஊரை கட்டிட்டு அழ வேண்டியது தானே? ஏன் என் பின்னாடி சுத்துற? ஊரைய கட்டிக்க முடியும், உன்னை தாண்டி கட்டிக்க முடியும். அது தெரியுதுல்ல, அப்ப சீக்கிரம் வந்து பொண்ணு கேளு. பட்டு போடுவ பதக்கு சங்கிலியோட தான் பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வரணும்னு உங்க அம்மா உத்தரவு போடுது. அதுக்கெல்லாம் காசு வேணாமா? புரிஞ்சுக்கு தாமரை, அறுவடப்பதான் 4 காசு வரும். இதெல்லாம் செய்ய முடியும். பட்டு போடுவ தங்க சங்கிலி வளையல் மோதிரம்னு வரிசையா சீரை வச்சுக்கிட்டு கீவலூர்காரன் காத்துக்கிட்டு இருக்கான். நீ இன்னும் இப்படியே இருந்தனா அப்புறம் எங்க அம்மா அவனுக்கே கட்டி கொடுத்துரும். அப்ப அவனே போய் கட்டிக்க. ஐயோ மச்சான், கோச்சுக்காத மச்சான். மச்சான் தெரியாம சொல்லிட்டேன் மச்சான். பேச மாட்டேன்னு முறப்பா போனா இப்ப மட்டும் வந்துட்ட. ஏன் மவராசனுங்களா, கொஞ்சம் அடுத்த வயல்ல போய் களை இல்லைங்களேன். எங்களை அடுத்த வயல்ல போய் கலையில சொல்லிட்டு நீங்க கலைகளை சேத்துல மேய்ச்சிட்டு போலான்னு பாக்குறீங்களா? உங்க ஜம்மா இன்னைக்கு கிட்ட பழிக்காது. பாவி மக்களே, நீங்களே பண்ணையாகிட்ட இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி எங்களெல்லாம் திட்டு வாங்க வச்சிருவீங்க போல இருக்கு. டேய் வாங்கடா அடுத்த வயலுக்கு போவோம். நீ வேணா போடா, நான் வரல. அட புத்தி கட்ட மச்சானே, சாடையில சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? காலையில இருந்து பொண்ணுக்கு பின்னாடி நிக்கிறீங்களே, பொண்ணுங்க ஒண்ணுக்கு இன்னுக்கு போக மாட்டாங்க. எவ்வளவு நேரத்துக்கு தான் அடக்கிட்டு நிக்கிறது?
உன்னால என் மானமே போச்சு. போடா வாங்கடா. தடிமாட்டாட்டம் உன்னை பெத்து வச்சுக்கிட்டு அடுப்புல கடந்து நான் சாக வேண்டி இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. யாரும் வந்து என்ன பிரயோஜனம்? எங்கடி போற? ஆத்திர அவசரத்துக்கு கூட சொல்லிட்டு தான் போகணுமா? தாமரை, நீ என்னை விட்டுட்டு போயிடுவியா? நேத்து முழுக்க என் மனசு என்ன பாடுபட்டுச்சு தெரியுமா? என்னால தூங்கவே முடியல. கெட்ட கெட்ட கனவா வருது. உன்னை எங்க அம்மாக்கு பிடிக்கவே இல்லை. நீ வெறும் பயலாம். அதனால நாங்க இந்த ஊரை விட்டு போயிட்டா நான் உன்னை மறந்துடுவேன்னு எங்க அம்மா நினைக்குது. அப்ப என்ன மறந்துட்டு போற? நான் போக மாட்டேன். அப்பா, இப்போதான் போன உயிர் திரும்பி வந்திருக்கு தாமரை. ஐயோ, என்ன மச்சான்? தாமரை, நான் உன்னை காதலிக்கிறேன்ல, எனக்கு ஒரு முத்தம் தர மாட்டியா? என்னது முத்தமா? முத்தம் தானே கேட்டேன், இதுக்கு போய் அழட்டிக்கிறேன். நான் மாட்டேன். முதல்ல முத்தம் கேப்ப, அப்புறம் முழுசா கேப்ப. என்ன விடு சாமி. தாமரை, இப்ப நீ கொடுத்துட்டு போல, அப்புறம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீ பேசலனா என் பசுமாடு என்ன பால் கறக்காதா? போயா. ஏய், நீயா கொடுத்துரு, இல்ல கற்பழிச்சிருவேன். முடிஞ்ச செஞ்சுக்க. யார் வேணானா? நேரமாகுது, சீக்கிரம். பயமா இருக்கா? என்னால வாழைப்பழத்தை உரிச்சு தர முடியாது. திங்க ஆசைப்படுறவங்க தான் உரிச்சுக்கணும். என் ஆசை மச்சானே உன்ன. இந்த மலநாள் திருநாள்
திருநாள் கொண்டாடு. என்னடா இன்னும் பண்ணே காணோம், வீட்டுக்கு போய் பாப்போமா? பரவாயில்ல, எந்த வேலை எப்படி போனாலும் காலையில் வயலுக்கு வராமல் இருக்க மாட்டாரு. வணக்கம் பண்ணையா. என்ன முனியா? கதிர் நல்லா பழுத்துட்டு அறுவடைக்கு சொல்லி அனுப்புவீங்கன்னு காத்திருந்தா ஒன்றும் தகவல் வரல. அதான் ஐயா கிட்ட அறுவடை எப்போன்னு கேட்டு போகலாம்னு வந்தோம். யோசனை பண்ணி சொல்கிறேன். ஐயா உங்களுக்கு தெரியாதது இல்லை, கதிர் முத்தி சுடுங்கிட்டு 2-1 நாள் அறுக்கலைன்னா அறுவடை மாட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அரை வெள்ளாமல் தான் விளைஞ்சதை காலகாலத்தில் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? எப்போ அறுக்கிறதுன்னு நான் வந்து சொல்கிறேன் முனியா. சரிங்க. அறுவடை அப்போ தான் நல்லாஞ்சோறு கிடைக்கும், அதுவும் இந்த வருஷம் கிடைக்காது போல. அண்ணே ஒன்றுமே சொல்லாமல் போறாரு. வாங்க பண்ண. வணக்கம் பெரிய தம்பி. என்ன இவ்வளவு தூரம்? நீங்கள் வெளியே கிளம்பிட்டீங்க போல இருக்கு. நான் சாயங்காலம் வந்து பார்க்கறேன். ஆனக்குடியில் தொழிலாளர் சங்கத்தானுங்க 6 படி கூலி கேட்டு பிரச்சனை பண்ணுறாங்களாம். அதான் நம்ம சங்கத்தாளுங்களை கூட்டு போய் ஒரு 4 தட்டு தட்டி அறுவடை ஆரம்பிச்சு வச்சுட்டு வரலான்னு போறேன். உங்களுக்கும் அறுக்கணுமா? ஆமாம் தம்பி, கதிர் முத்தி சொடிஞ்சிட்டு 2-1 நாள்ல அறுத்துடணும். இல்லைன்னா அற வெள்ளாம தான் அறுக்கணும்னு முன்னமே ராமானுசன் கிட்ட சொல்லியிருந்தேன். தகவல் வரல, அதான் பார்த்துட்டு போலாம்னு. அறுத்துடலாம். அதுக்கு முன்னாடி உங்க ஊர்ல சில கணக்கு வழக்கு தீர்க்க வேண்டியிருக்கு, அதை தீர்த்துட்டு அறுத்துக்கலாம். கரெக்டா? நெல் உற்பத்தியாளர் சங்கம் வாழ்க! 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 தெய்வம் இருப்பது எங்கே? அது இங்கே இப்படி அண்ணன் வச்சு காலை சப்பாட முடிச்சிட என்ன வேண்டியது. முறைக்கிற? நான் ஒன்றும் முறைக்கலைங்க, எட்டு கட்டி பாடிக்கிட்டு இருந்தேன். ஊருக்குள்ள உன்னை பத்தி கேள்விப்பட்டேன், ஒரு மாதிரியா தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, வெள்ளவத்தில் இருக்கா? வெள்ளவத்தில் இல்ல, கருப்பு வத்துல தேடி பாக்குறேன். எர்ரா எங்கடா வத்துல இருக்க? ஆளக்கலாம் எங்கடா இருக்க? இந்தா. டேய், இங்க பணத்தை வச்சதை பாத்தியா? பிச்சதை பார்த்தேன், வச்சதை பார்க்கல. பார்க்கலையா? பார்க்கலையா? என்னடா கண் நிமிக்கிற நேரத்தில் பணத்தை கேட்டா கை நீட்டுவான் போல தெரியும். ஏய், பிச்சரை பாக்குறியா? பார்த்தேன். பட்சரை பாக்குறியா? பார்த்துட்டு தானே இருக்கேன். 2 பழத்தை போக மீதி சில்லறையே கொடு. ஏன்னா பணத்தை பார்த்து கொடுனே. பழத்தை பார்த்தாண்டா கொடுக்குறேன். வெங்காயம் பழத்தை இல்லனே, இந்த நோட்டு கிழிஞ்சிருக்குன்னு சொல்றேன். என்னது பாரு, நோட்டு கிழிஞ்சிருக்கா? நல்லா பாரு. ஏய், இந்த புள்ளி வந்து உங்க ஊர்ல கிழிஞ்சிருக்கா? ஆமா, அதான் சொல்றோம். கிழிஞ்சது எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி இருக்கும்? இப்படி இருக்கண்டா. யோ, இதான் சொல்லி இருக்கேன், கிழிஞ்சிருக்குன்னு. பழத்தை காசு கொடு. யோ, எங்க மறுபடியும் பழத்தை காணோம்?
டேய் பிக்சரை பார்த்தே இல்ல? பார்த்தேன். பச்சதை பார்த்தே இல்ல? பார்த்தேன். ஆனா எடுத்த பார்க்கலையே. எடுத்தத பார்க்கலையா? பார்க்கலையா? இவன் மேல கை வச்சாலும் பரவாயில்ல, இவன் வாயை திறந்தே பார்த்துருவோம். நல்லவன் பார்த்தா ரொம்ப நல்ல பையனா இருக்க. வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் கடையை மாத்தி வச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏனே கடை நல்லா வர நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க, நான் செய்றேன். வா வெளியே வா. இந்த வந்துருங்க. அவள மாதிரியே வரான் பாரு. வியாபாரம் நல்லா நடக்க நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். சொல்லுங்கண்ணே. முதல்ல இந்த வெத்தலையை காலில் வச்சு கும்பிடு. நல்லா இருக்கு. பொறி உண்ட பாட்டு இருக்குல்ல? ஆமா. அதை எடு. இது எடுத்துறேனே. இப்போ என்ன பண்ண? அதை கிழக்க போடு. போட்டு உடஞ்சிருமே. போடு. சரி போடுறேனே. போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ண? அந்த பாட்டில் எடு. இந்த பாட்டிலானே? எடு. எடுக்கிறேனே. இது எங்கண்ணே போட? அதை மேற்கு பக்கம் போடு. போட்டுறேனே. இதையும் போட்டாச்சு. சரி, இப்போ இந்த பாட்டில் எடு. எடுக்கிறேனே. எடு. இது எங்கண்ணே போட? இதை இப்படியே உருட்டி விடு. ஏண்ணே? உருட்டி விடுறா. ஏன்னு சொல்லுங்க. உருண்டா, உருட்டி விடு. உருட்டியாச்சு. இது எப்படி உருளுதோ அதே மாதிரி உன் வாழ்க்கையும் உருளும். ஓ அப்படியானே? இந்த பாட்டில் எடு. உருட்டி விடு. உருட்டிடுறேன். அந்த பாட்டில் எடுத்து மெதுவா உருட்டி விடு. சரிண்ணே. உருட்டிடுவா? உருட்டி விடு. உருட்டிடுறேன். உருட்டிட்டியா? உருட்டிட்டேனே. அதை எடு. இது எதுக்குண்ணே? இதே உடைச்சிடுறேனே. அப்படித்தான். சொல்லுங்க. அடுத்து என்ன பண்ண? நீ என்ன பண்ற? கடைக்குள்ள போயிடுறேனே. அண்ணன் பண்ற பார்த்தா பெருசா கடை வச்சிருக்கிற போல இருக்கு. பரவாயில்லையே. அண்ணே இப்போ என்ன பண்ணணும்? பாட்டப்படாத. கடையை மூடி திறந்தா மறுவாழ்வு. அண்ணே என்னண்ணே? ஏனே எது கடை தாத்துறீங்க? அப்பா அண்ணே யார்கிட்ட வேலையை காமிக்க? மறுவாழ்வு சொல்லி இருந்த ஒரு வச்சதை பார்த்தானா? வச்சதை பார்த்தானா? எடுத்ததை பார்க்கலையா? ஒரு டீ ஒன்று போடுங்க. கொடி எரிச்சதை மறந்துட்டேன்னு நினைச்சியா? எரிச்சதுக்கு 250 ரூபா அவதார பணத்தை எடுத்து வைடா. தர முடியாதுடா. ஒழுங்கா கேட்டா கொடுக்க மாட்டியா? ஒரு போடு போட்டா தான் கொடுப்பியா? நாம ஏமாந்துட்டோம். நாட்டாம முடிய எங்க? முடியலையும் பெரிய தம்பி ஆட்கள் அடிச்சு தூக்கி போறாங்க. நீங்க 2 பேரும் கிழக்கு பக்கமா போய் பாருங்க. யாரு? நீ கோபால கூட்டு பெரிய தம்பி நல்ல கிழங்கு போய் பாருங்க. யாரும் இங்க நிக்க கூடாது. எல்லாரும் போய் தேடுங்க. ஐயா என் புள்ளைய கடத்திட்டு போயிட்டாங்களே. மணியடியே விசாரிச்சிட்டோம். ஜீப்ல அடியாளுங்க தான் போனதா சொல்றாங்க. தலைவரே முடினே பார்க்கலங்கிறாங்க. ஐயா அவரை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டாங்க ஐயா. எங்கேயும் காணோம். பெரிய தம்பியோட நெல் கிடங்கு திறந்தா இருக்கு. ஆனா அங்கேயும் அடைச்சு வச்சிருக்கா தெரியல. நல்ல தீனி வச்சா தானே. யோ துணி விழுறது கூட தெரியாம வேடிக்கை பார்த்துட்டு போற. அடே இது ராமானுஜ ஐயா சட்டடி. இது ஏத்துக்கிட்டு வா. பாவி மனுஷனுக்கு தெரிஞ்சது நம்மள கொன்னே போட்டுருவாரு. அப்புறம் சூரிய அணங்கறதுக்குள்ள அங்க போகணும். இல்லனா வேற யாரும் மாறி போயிடும். ஆமா சொல்லிவிட்டேன், அவ்வளவுதான்.
இது ராமானுஜ ஐயா சட்டடி. ராமானுஜம் வீட்டுல அடைச்சு வச்சிருக்காங்க. வாங்க போலாம். வாங்கடா. வாங்கடா வாங்கடா. தலைவரை காப்பாத்திட்டோம். நாங்க தாண்ட உங்க அக்கிரமக்கார பெரிய தம்பிக்கு யம. பெரிய தம்பி அவர் சங்கத்துல சேர வச்சு மறுபடியும் எங்களை கொட்டில் அடைக்க பாக்குறாரு. அது நடக்காது. புரியுதா? வணக்கம் சார். ஏன் என்னாச்சு? ஐயா கோவமா இருக்காரு. உங்க வீட்டுல அடைச்சு வச்சிருந்த டீ கடைக்காரனையும் முனியனையும் அவங்க கண்டுபிடிச்சு காப்பாத்திட்டாங்க. ஐயோ, ஐயா அவனுக்கு எங்களை கண்டதும் டீ கடைக்காரனை தவிர மத்த பயல்கள்லாம் ஓடி போயிட்டானுங்க. நீங்க ஊன்னு சொல்லுங்க, லாரி கொண்டு வந்திருக்கேன். ஒரு பொண்டு பிள்ளைய விடாம எல்லாரையும் ஏத்திட்டு போறேன். இன்ஸ்பெக்டர், எங்க டீ கடையில் நிறுத்திருக்க கிசான் போலீஸை கூப்பிட்டு போயிடுங்க. சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போறேன். தூண்டில் போட போறேன். தலைவரே, பெரிய தம்பி ஆளுங்க வர்றானுங்க. நாங்க அப்பாவிங்க, எங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு உதவுறதுக்காக தான் தேவூர் கோபாலையா எங்களை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. பெரிய தம்பி மிரட்டலுக்கெல்லாம் பயப்பட வேணாம். அவங்க எத்தனை பேர் வேணாலும் வரட்டும், சமாளிச்சுக்கலாம். விருந்தாளிக்கு டீ காப்பி எல்லாம் கிடையாதா? போட்டு தந்துட்டா போச்சு.
தெரியாம வந்துட்டேன், கொண்டாதீங்க. போதும், இனி அடிக்கூடாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடு. ஐயா, அவரை கொல்ல முடியலையா? சுதாஷ் சார் பக்ரீனை மட்டும் மாட்டிக்கிட்டாரு. நான் பெரிய தம்பி பேசுறேன். நம்ம ஆள ஒருத்தன் செத்துட்டான். மற்றவங்களுக்கு நல்ல அடி. நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துட்டு ஒருத்தனை பலி கொடுத்துட்டோம். அவங்கள ஒட்டுமொத்தமாக பலி வாங்கிடுவோம். அணக்குடியில் அறுப்புக்கு போயிட்டு வந்த நம்ம ஆளுங்களை வழிமறித்து அவங்க தாக்க, நம்ம ஆளுங்களை திருப்பி தாக்க, ரெண்டு பக்கமும் உயிர் சேரும். இப்படி தான் செய்தி வரும். நம்ம திட்டம் பிசகாது. கோர்ட்டு கேஸுன்னு போனாலும் நமக்கு தான் சாதகமாக முடியும். நிறைய பேர் அனுப்புங்க. துப்பாக்கி வேணும். அவனுங்க கிட்ட நேருக்கு நேர் மோதி நாம ஜெயிக்க முடியாது. அவனுங்க போர் வித்தைகளையும் சண்டை உத்திகளையும் கத்து வச்சிருக்கானுங்க. எங்க அடிச்சா அவனுங்க மண்டி போடுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். தலைவரே, நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏன் இன்னும் போலீஸ் வரல? பெரிய தம்பி நம்மளை அடிக்கிறதுக்கு ஆட்களை திரட்டுறேன். அதனால தான் போலீஸை வர சொல்ல. போலீஸை வச்சுக்கிட்டு நம்மளை அடிக்க முடியாதுல்ல. இது போலீஸ் ஜீப் இல்ல, மிராசங்க ஜீப்பு. பெரிய தம்பி ஆட்களை திரட்டான். நாம தப்பியோடி பக்கரியை விட்டுருக்கணும், அடிச்சிருக்க கூடாது. இப்போ நம்ம குற்றம் செஞ்சிட்ட மாதிரி பெரிய தம்பி நம்ம மேலேயே திசை திருப்பிட்டான். எங்களையே குறை சொல்லுங்க தலைவரே. அவன் உங்களை கத்தியால குத்தி கொல்ல பார்த்தான். அதில் மட்டும் தடுக்கலாம், நீங்க செத்துருப்பீங்க. நான் செத்த ஒன்று குடிமலைக்கு போயிடாது. இப்போ அதை விட பெரிய ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. தலைவரே, நான் ஒன்று சொன்னா கோச்சுக்க மாட்டீங்கள. நம்ம தலைவருங்க கட்சி மாநாட்டுக்காக கேரளா போயிருக்கிறாங்க. நமக்கு உதவிக்கு வர யாரும் இல்லை. அதனால நாம இப்ப ஊரை காலி செஞ்சுட்டு போயிடுவோம். பிரச்சனை அடங்கினதான் திரும்பி வந்துடுவோம். உசுறு போயிடுன்னு பயப்படுறவங்க போகலாம். நாங்க யாரையும் தடுக்க மாட்டோம். போக. நீங்க எல்லாம் மனுஷனுங்களா? நம்மளுக்காக தலைவர் செத்துருக்கலாம்னு சொல்றாரு.
நீங்க எல்லாம் பயந்துகிட்டு ஓடி போயிடலாம்னு சொல்றீங்க? வெக்கமா இல்ல? செத்தாலும் பயந்துகிட்டு ஓடக்கூடாது. கோழைங்களா நாம? நம்ம ஊரை காலி பண்ணிட்டு போறோம்னு வச்சுக்க, அப்புறம் பெரிய தம்பி என்ன பண்ணுவான் தெரியுமா? நாளை காலையில டிராக்டர்ல கொண்டு வந்து நம்ம வீட்டெல்லாம் இடிச்சு தரமட்டமாக்கிட்டு உழுது எல்ல வச்சிருவான். நம்ம வாழ்ந்த அடையாளமே இல்லாம அழிச்சிருவான். அப்புறம் நாம் ஒருபோதும் திரும்பி வர முடியாது. வீடு வாசல் இழந்துட்டு நாடோடையத்தான் தெரியணும். நம்மளை ஜெயிக்க முடியாதுன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அதனால அவனுக்கு பயம் வந்துருச்சு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் நம்மளை அழிக்கிறதுக்கு சூழ்ச்சி பண்ணுவான். கோழை மாதிரி கீழ்த்தரமான வேலைகளை செய்ய தயங்க மாட்டான். நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும், அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் இருக்கணும். தலைவர் பெரிய தம்பி, நெல் உற்பத்தியாளர் சங்க தலைவர் பெரிய தம்பி, தலைவர் பெரிய தம்பி, நெல் உற்பத்தியாளர் சங்கம், 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 நெல் உற்பத்தியாளர் சங்கம். முதல்ல இந்த டீ கடையை கொளுத்துங்க. போங்கடா. கொண்டு உள்ள எல்லாம் ராமையா வீட்டுக்குள்ள போய் ஒண்டிக்குங்க. போங்க போங்க சீக்கிரம். பயப்படாம போங்க. கையை விடுமா, நான் வரமாட்டேன். நீ போ. போங்கறோம்ல. போ. வீரா அவங்களுக்கு பாதுகாப்பாரு. சரி தலைவரே. அம்மா அம்மா விடுமா, ஓடி விடு. கொளுத்துங்கடா கொளுத்துங்கடா. இந்த பக்கமும் கொளுத்துங்க. எல்லாரும் எங்க கூட வாங்க. என்ன எதிர்த்த எவனும் உயிரோட இருக்க கூடாது. ஒரு பயலும் தப்பிக்க கூடாது. எல்லாரையும் கொல்லுங்க. இந்த இடமே சுடுகாடா மாறணும். எல்லாரையும் கொளுத்துங்கடா. பாத்துக்கலாம். சுடுங்க.
அவனை சுத்தி கொல்லுங்கடா